ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்பிட்டு இருக்கேன். வெல்கம் டு வி தமிழ் டாக்கீஸ். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப நம்ம சேனல்ல எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 எபிசோட்ஸ் ஒண்ணா நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் அழுத்தி வச்சுக்கிட்டா தான் ஒரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு கரெக்டான நோட்டிபிகேஷன் வரும். ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா அந்த உலகத்தை தான் காமிக்கிறாங்க. அதாவது ஹென்றி இருக்க உலகத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இடத்துல ஒரு சின்ன பையன் மாட்டிட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா எங்க போகலாமா வேணாமான்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். டக்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது, ஏதோ வரா மாதிரி. அந்த உலகத்துல இருக்க மிருகம் தான் வருது. அதை பார்த்ததுமே அவன் அங்க இருந்து பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிச்சு அங்க இருக்க மரத்து மேல ஏறுறான். இதுவும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே மேல ஏறி வந்துருது. வேற வழியே இல்லாம பக்கத்து மரத்துல குதிக்கிறான். இதுவும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கு. பட் ஆனா அவன் பக்கத்து மரத்துல குதிச்சவன் அப்படியே படிப்படியே கீழே விழுந்துடுறான். மயக்கமே ஆயிடுறான் அந்த குட்டி பையன். சோ வகையா அந்த இதுகிட்ட மாட்டிக்கிறான். அந்த ஜந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு வச்சிருது. கொஞ்ச நேரம் கழித்து பாத்தீங்கன்னா ஹென்றி வந்துட்டு இருக்கான் உள்ள. அப்படியே அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை கட்டி போட்டு கிட்டத்தட்ட அந்த பையன் மயக்க நிலையிலே இருக்கான். அவனோட வாய்க்குள்ள எதையோ செலுத்துறான். அவனோட உறுப்புல இருந்து ஏதோ ஒரு திரவம் மாதிரி அவன் வாய்க்குள்ளேயே போகுது. வில்லியம், இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரே மாதிரி தான். இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ண போறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவனை குடிக்க வைக்கிறான். இதெல்லாம் நடக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா 1983 நவம்பர்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப டைட்டில் கார்டை போட்டு பிரசன்ட் லைனா நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஹாலி பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல ஒரு பிளேட்டா எடுத்து வச்சுட்டு இருப்பா. யாரோ அவளை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ஜன்னல்ல போய் மெய் மருந்து பாத்துட்டு இருப்பா. ஆனா பின்னாடி இருந்து அவங்க அம்மா தான் கூப்பிட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரையும் போய் எழுப்புன்னு. அவளும் எல்லாரையும் குரல் கொடுத்து நம்ம டீம் ஃபுல்லா எல்லாருமே இந்த வீட்டுல தானே இருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சு அறக்க பறக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சாரி கிளீன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா செம கடுப்பாவறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி மொத்த கொட்டத்தையே வச்சு சமாளிக்க போறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதே ஆர்ஜேவா இருக்க நம்ம ராபின் பேசிட்டு இருக்கதை கேட்டுட்டே போறாங்க. இப்ப ஹாக்கின்ஸ்ல என்ன நிலைமை, எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத மாதிரி அவ ரேடியோல சொல்லிட்டு இருக்கா. அதாவது ஹாக்கின்ஸ்ல இப்ப அளவுக்கு அதிகமான ஆர்மிஸ் இருக்கிறதாகவும், ஆல்ரெடி இந்த லாஸ்ட் சீசன்ல பூமி எல்லாம் பொழந்தது இல்லையா, அந்த இடத்துல பெரிய மெட்டல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல போய் சின்ன பசங்க எல்லாம் சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் விளையாடாதீங்கடா, உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரியும் சொல்றா. அப்படி பசங்க விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஆர்மி துரத்திட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்தை சுத்தியுமே ஆர்மி இருக்கிறதுனால ஒரு பெரிய ஏரியாவே அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே யாரையும் நுழைய ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவ ரேடியோல சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹாக்கின்ஸ்ல அதை தவிர வேற இடங்களும் இருக்கு. நம்மளும் இத்தனை நாள் குவாரண்டைன்ல இருக்கோம். இதுக்கப்புறமா குவாரண்டைன்லயே நம்ம நல்லாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா அதை என்கரேஜ் பண்ற விதத்துல சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாரும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம், நானும் இப்ப வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ரேடியோ ஜாக்கியா இருக்கா. சடனா பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரேடியோ பிளே ஆகல. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. உடனே ஸ்டீவ் டென்ஷன் ஆகி கத்துறான். நான் முன்னாடியே சொன்னல ஆர்மி பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு. நான் ஒன்னும் தப்பா பேசலையே, எல்லாரையும் சரியா நடந்துக்கோங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஸ்டீவ் பாத்தீங்கன்னா டஸ்டனுக்கு கால் பண்ணி இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸ்டீவ் ஸ்கூல் போயிட்டு இருக்கா இல்லையா, இப்பெல்லாம் வர முடியாது, நீயே மேனுவல் எடுத்து படிச்சு சரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மேனுவலா, அதெல்லாம் கிரீக்ல இருக்கு, எனக்கு தான் கிரீக் தெரியாதே அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்லவும், வேற வழி இல்லையா, நீ தான் கிரீக் கத்துக்கணும், வேற வழியே இல்ல, நான்லாம் வரமாட்டேன், நீயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறான். இவனுக்கா இந்த பக்கம் ரொம்ப கடுப்பு. வர வர எனக்கு ரொம்ப நக்கல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்லிட்டு போனை தூக்கி போட்டுறான். இப்ப டஸ்டின் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்கான். ஸ்கூலுக்குள்ள போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பசங்க வம்பு பண்றாங்க. நான் ஆல்ரெடி இங்க சொன்னல இந்த ட்ரெஸ்ஸை நீ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவன் மதிக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பாத்துட்டு இருக்கான். இப்ப சொல்ல கேட்காம நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வருவியாடா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிக்கவும் அங்க பாத்தீங்கன்னா லூக்காஸோட என்ட்ரி. ஏன்டா ஆல்ரெடி என் தங்கச்சி அந்த இடத்துல உதைச்சாலே, அப்ப கூட உனக்குலாம் புத்தியே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் மைக்கும் வந்துடுறான். ஆமாண்டா, இவன் நான் திருப்பி அதே இடத்துல தான்டா அடிக்கான், அப்படின்னா இவன் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு முட்டாளை பெத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பசங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டு டஸ்டினுக்கும் இவங்களுக்கும் சண்டையே நடக்குது. ஏன்டா நீ இந்த ஹெல்ஃபயர் டிஷர்ட்டை போட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் டென்ஷன் ஆகி கத்துறான். அவங்க ஹெல்ஃபயரை பத்தியும் எடியை பத்தியும் தப்பா பேசுறாங்க, நான் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹாப் ஆல்ரெடி சொல்லியிருக்காருல எல்லாரும் பிரச்சனை இல்லாம இருக்கணும், சோ அதனாலதான் நாங்க சொல்லிட்டு இருக்கணும். பசங்களும் சொல்றாங்க, நீங்களாம் என்ன பேசுறீங்க, இது வரைக்கும் நம்மளாம் நமக்கு உண்மையா தானே நடந்திருக்கோம், நம்ம ஃப்ரெண்டை பத்தி தப்பா பேசினா நான் இப்படிதானே ரியாக்ட் பண்ண முடியும். அப்படியே வில்லும் சொல்றான், மைக் சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி. நம்ம எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், டஸ்டின் அதுக்கு ரூல்ஸா, நம்ம என்னைக்கு ரூல்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜேன் ஹாப்பர் மிஸ்ஸிங்ன்ற ஒரு நோட்டீஸ் நமக்கு காமிக்கிறாங்க.
அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம 11 ஓடிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பின்னாடி மிலிட்டரி ஆளுங்கலாம் தொரத்திட்டு இருக்காங்க. மேல ஹெலிகாப்டர்ல, ஜீப்லன்னு சுத்தி வளைச்சு வந்துட்டாங்க. பட் அவங்களும் ஷூட் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவ வந்து 11 கிடையாது வேற யாரோ. மறுபடியும் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாரி இந்த ஆர்மிக்காரங்கலாம் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 11 காமிக்கிறாங்க. அவ இந்த பக்கம் ஓடி வரல. வேற ஒரு இடத்துல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. வேற லெவலா அவளோட பவர் எல்லாம் ஒருங்கிணைச்சு என்னெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கா. சோ எவ்வளோ நிமிஷத்துல பண்றோம் அப்படின்னு மாதிரியும் இந்த பக்கம் ஹாப் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. ஆல்ரெடி முடிச்சது நல்ல டைம் லிமிட்ல தான் முடிச்சிருப்பா. பட் ஆனா திருப்பவும் பண்ணணும். இதெல்லாம் பத்தாது அப்படின்ற மாரி சொல்லவும் 2 பேரும் சமாதானப்படுத்துறாங்க. நீ ஆல்ரெடி டயர்டா இருக்க. போதும் வா போலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் ஆனா ஹென்றி இந்த மாரிலாம் நினைப்பானா? அவன் ஃபுல் பவரோட இருப்பான். நான் திருப்பி பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாரி இவ நேரா போயிடுவா. அப்புறம் ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி உள்ள வர மாதிரி காமிப்பாங்க. ஆஃப்டர் ஆர்மி செக்கிங் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பசங்கள மேனுவலா கண்டுபிடிச்சு எடுப்பாங்க. இந்த டஸ்டனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அவன பத்தி பேசவே வேண்டாம். நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மேனுவல செக் பண்ணும்போது ரிமோட் கண்ட்ரோல்ற இடத்துக்கு போணும். சரின்னு அந்த இடத்தையும் தேடி போவாங்க. அங்க போய் பார்த்ததாங்க தெரியுது இவங்க சரி பண்ண வேண்டிய இடமே பெரிய டவர்னு. உடனே ஸ்டீவ் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜொனாத்தனும் இதெல்லாம் என்னால தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான்சி ராபினும் பாத்தீங்கன்னா ராபின் கேக்குறா ஏன் உன்னை பார்த்த மாட்டா 2 பேரும் குரங்கா மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் போட்டி போட்டு மேல போய் அந்த சரி பண்ணிட்டு கீழே சொல்றாங்க இது சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனா கீழே நான்சியே இல்ல. சரி இம்ப்ரெஸ் பண்ண வேலையெல்லாம் வேஸ்டா போச்சு. நான்சி பாத்தீங்கன்னா முறை கிட்ட போயிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில அவர் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படி எல்லா பொருளையும் அவங்க கிட்ட கொடுக்கும்போது தான் கிரானைட் அது இதுன்னு எக்கச்சக்க திங்ஸா எல்லாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பசங்களும் இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் அதுக்கப்புறம் பீனட் பட்டர் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்க இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா பேர்ன் நடக்க போகுது. அதாவது எதையோ எரிக்க போறாங்க. சோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்பட போது கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது நாங்க சப்ளைஸ் இறக்க டைம் இருக்கும். சோ நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சை நடத்தலாம் கிரால நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரால்னா ஒண்ணும் இல்ல. அந்த மிலிட்டரி இருக்கிற இடத்துல போயிட்டு சர்ச் பண்ண போறாங்க. ஹாப் அப்புறம் நம்ம பசங்க எல்லா டீமும் சேர்ந்து அப்படியே ஸ்கூல்ல டஸ்டினை தான் காமிக்கிறாங்க. ஒரு கிரியேச்சர்ஸ் ரூம் உள்ள போயிட்டு பாம்பு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க ஜேக்கு அப்படின்னு. கேன்டீன்ல நம்ம பசங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டஸ்டினுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு போல. அதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கான். இல்ல ஆண்டிக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்கள சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டிங்கிறது வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி டஸ்டின் கிட்ட ஒரு பையன் பிரச்சனை பண்ணான் இல்லையா அவன் பேரு தான் ஆண்டி. இப்படி இவங்களா பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு ரெடியா ஆன் ஆயிடுது. அதாவது மேல போய் நம்ம பசங்க டவரை சரி பண்ணதால இப்ப ராபின் வந்து பாத்தீங்கன்னா அவ பேசிட்டத கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படியே அவ ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அப்சைட் டவுன் சொல்ல ஆரம்பிச்சதுமே பசங்க எல்லாம் புரிஞ்சது இல்ல அப்சைட் டவுன் சொல்லிட்டு ஒரு நோட் பேப்பர்லாம் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கமும் ஹாப்பும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே சில கோட்வேர்ட்ஸ் வச்சு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ராபின் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியா சொல்ல சில கோட்வேர்ட்ஸ் சொல்றா. சோ அதை வச்சு அவங்க ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு கிரால் பண்ண போறாங்க. அது எங்க எப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் அந்த ஸ்டோரியில ஒரு கோட்வேர்டாவே ராபின் சொல்லிட்டு இருக்கா. சொல்லி முடிச்சதுமே ஹாப் புரிஞ்சுக்கிறாரு இன்னைக்கு நைட்டு ஒரு கிரால் இருக்கு. அதாவது 2 மணி நேரத்துக்கிட்ட நமக்கு டைம் இருக்கு அப்படின்னு. அந்த பக்கம் நான்சி அண்ட் டீம் பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள எல்லாரும் ஜாயின் ஆகுறாங்க. நம்ம பசங்களும் ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. நான்சி அந்த மேக்ஸிங்கிற பெரிய மிலிட்டரி மேப் இருக்கு இல்லீங்களா அதை போட்டு எந்த வழியா போகணும் வண்டி எந்த வழியா வரும் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஹாப் எந்த வழியா கீழே போகணும் அவர் எப்படிலாம் தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வண்டி சரியா எத்தனை மணிக்கு வெளியில வரும் அதுக்குள்ள ஹாப்பும் வந்து வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பக்கம் பசங்களும் காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா யார் யாரு என்னென்ன வழியில இருக்கணும் எப்படிலாம் மைக்கா செட் பண்ணி நம்ம கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பசங்களும் பேசிக்கிறாங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நான்சியும் பாத்தீங்கன்னா இந்த தடவை கிராலுக்கு 2 மணி நேரம் டைம் இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா வெக்னாவை வந்து நம்ம ஹாப் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. பட் ஆனா மத்தவங்க முகத்துல அது சந்தோஷமே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவ டவுட்டாவே கேக்குறா. அதுக்கு ராபின் அந்த ஜோன் ஜீவனை போய் தேடலாமே அங்க இருக்க வெக்னா இருக்க வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியே நம்ம ஸ்கூல் பசங்களும் பாத்தீங்கன்னா வெக்னாவை எந்த இடத்துல பிடிக்கலாம் மேக்ஸி கேட் வழியா நம்ம உள்ள போய் அப்சைட் டவுனுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி கண்டிப்பா பிடிச்சே ஆகணும்ன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் சொல்றான் ஒருவேளை அவன் ஆல்ரெடி செத்து இருந்தா என்ன பண்றது நம்ம முடிச்ச டாஸ்கே பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி டவுட்ல கேக்குறான். இது மட்டும் இல்ல இப்ப நம்ம 30வது தடவை அவனை தேடிட்டு இருக்கோம். வில்லுக்கும் பழையபடி தலை சுத்துறதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னமோ அவன் இல்லன்னு தான் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனா ஜொனத்தன் டென்ஷன் ஆகி ஞாபகம் இருக்கா அவனுக்கு நான்சிக்கு என்னெல்லாம் காமிச்சான்னு இந்த ஹாக்கின்ஸே பத்தி எறிகிற மாதிரி காமிச்சான். அது மட்டும் இல்ல ஹாலி கெரன் எல்லாரும் செத்துட்ட மாதிரியும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு அவனோட பிரதர் நெஞ்சில பெரிய ஓட்டையோட நடந்து வர மாதிரி காமிச்சிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஜொனத்தன் சொல்றான். இப்பதான் நான்சி சொல்றா
தெரியுதா? அவன் தப்பி தவறி உயிரோட இருந்தா கூட அவன் மொத்த உலகத்தையுமே அழிச்சிருவான். அதுக்கு தான் சொல்றேன் நம்ம தேடுறத நிறுத்தவே கூடாது அப்படின்னு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கோ ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருக்கான். அவன் உயிரோடயே இருக்கக்கூடாது. அந்த சொறி புடிச்ச நாய அழிக்கிற வரைக்கும் நம்ம 1000வது தடவ கூட தேடலாம். தப்பே இல்ல அப்படின்ற மாரி சொல்றான். இப்படி நம்ம பசங்கள்லாம் பேசி பயங்கரமா சபதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வில்லுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல தல பழையபடி சுத்த ஆரம்பிக்குது. அவன் மரத்துல போய் சாய்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்கலாம் பார்த்துட்டு, "டேய் என்னடா ஆச்சு?" அப்படின்னு பதறி அடிச்சு ஓடி வந்து கேட்கறாங்க. அப்புறம் நம்ம வில்லும், "இல்ல ஒண்ணும் இல்ல. கிராலுக்கு முன்னாடி எனக்கு இது மாரி தான் இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும் லூகாஸ், "ஆனா எங்களுக்கும் இப்படிதான் பதட்டமா இருக்கும். ஆனா தலைலாம் சுத்தாதே. ஒருவேளை வெக்னா பக்கத்திலேயே இருக்கானோ?" அப்படின்ற மாரிலாம் இவங்களுக்கு டவுட். கொஞ்ச நேரத்துல பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. சரி வாங்க எல்லாரும் கிளம்பிடலாம். 6 மணிக்கு ஸ்குவாட்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹாலியே நம்ம ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அவளுக்கு பிளே டைம் போல இந்த ராட்ல ஒருத்தர் படுத்துட்டு இந்த வானம் சுத்துற மாதிரி அவ பாத்துட்டு இருக்கா. ஒரு பையன் வேற வந்து வேகமா சுத்தி விட்டுறா. இன்னொரு பொண்ணு வந்து ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி, நீ ஓகேவா கீழே இறங்க அப்படின்ற மாதிரி ஹாலியே மெதுவா கீழே இறங்குனதும் அவங்க டீச்சர் வந்து பெல் அடிச்சு பிளே டைம் முடிஞ்சிருச்சு உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஹாலி ஆனா அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. யாருக்கோ ஹாய் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. இந்த டீச்சரும் பாத்தீங்கன்னா மத்த பசங்களாம் உள்ள போயிட்டாங்க. இவ மட்டும் எங்க தனியா போறாங்கன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பார்த்தா ஹாலி தனியா நின்னு பேசிட்டு இருப்பா. சோ சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த மேக்ஸி இடத்த தான் காமிக்கிறாங்க. அதாவது அந்த ஆர்மி ஆளுங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர்லாம் லாஸ்ட் சீசன்ல கிடைச்சதுல அதெல்லாம் இன்னமும் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சர்ஜன் வந்து ஒரு டாக்டர் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கேக்குறாங்க. எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், எப்பதான் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க? இன்னும் நிறைய மக்கள் செத்துட்டு இருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணு வேணும். வேற ஏதாவது கிடைச்சதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமா போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. ஒரு பக்கம் 11 பாத்தீங்கன்னா ஹாக் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த வாட்டி நான் பிராக்டிஸ் எல்லாம் நீங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் அந்த டைமே பார்க்கல. நீ வந்து முடிச்சே இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது எப்படி நீ கிராலுக்கு முன்னாடி கரெக்டா முடிச்சிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்ற? நீ கிராலுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி அவரு சொல்லவும், இவ கிராலுக்கு நான் வந்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே இவங்க பேசிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நீ வரணும், அவனை தேடணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோ. அங்க இருக்கு பாரு டப்பு. அந்த டப்புக்குள்ள போய் தேடு. என் கூட கிராலுக்கு வரணும்லாம் நினைக்காத அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹார்ஷா பேசுறாரு. மிஸ்ஸஸ் பயர்ஸும் பாத்தீங்கன்னா, ஏன் அவகிட்ட இவ்ளோ ஹார்ஷா பேசுறீங்க? அவ தான் வரட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ தான் ரெடி ஆயிட்டாலேன்னு சொல்லவும், வில்லால கூட தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா நீ அவனை பொத்தி பொத்தி வச்சுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல அவன் கதெல்லாம் வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க. நான் 37 தடவை உள்ள போயிருக்கேன். நான் உள்ள பார்த்த விஷயங்கள் எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான். உள்ள அவ்ளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரு தேடுறதுமே 11 தான். இந்த கிராலுக்காக எல்லாம் போயிட்டு 11 கூட்டிட்டு போய் நம்ம இழக்க முடியாது. இப்படி ஒரு சாதாரண மிஷனுக்காக அவளை உள்ள கூட்டிட்டு போய் என்னால பலி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவரு. அதுக்கு அவங்க மிஸ்ஸஸ் பயசும் பாத்தீங்கன்னா, இது சாதாரண விஷயம் தானே, எதுக்கு இவ்வளவு துப்பாக்கி எல்லாம் கொண்டு போற? அவனை பார்த்த நீ சண்டை போட போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். வாய்ப்பே இல்ல, அவனை பார்த்தா சண்டை எல்லாம் போட மாட்டான். அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுவேன். நான் கிறுக்கன் தான். அதுக்காக ரொம்ப பெரிய கிறுக்கன்லாம் கிடையாது. எனக்கு உள்ள போனா எல் கண்டிப்பா தேவைப்படுவா. அதாவது 11 தேவைப்படுவாதான். பட் ஆனா இதுக்காக எல்லாம் வந்து அவ உயிரெல்லாம் நான் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் 11ஓட சேஃப்டி மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், மிஸ்ஸஸ் பாய்ஸும் சரி அந்த சொன்ன டைம்ல அவ அந்த டாஸ்க முடிச்சாலா, அந்த பிராக்டிஸ முடிச்சுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவ முடிச்சிட்டா, முன்னாடியே முடிச்சிட்டாங்கிற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹாக் பாத்தீங்கன்னா அவரோட ரூம்லயே ஏதோ ஒரு மறைவிடமா ஒரு இடம் இருக்கும். அதை வந்து ஓபன் பண்ணி உள்ள இருந்து சில திங்ஸ் எடுத்துட்டு போறாரு. அப்படியே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆண்டிய தான் காமிக்கிறாங்க. நேரா போய் அவன் லாக்கர் ரூமை திறக்கிறான். உள்ள பாம்பு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில கீழே விழுந்துடுறான். பசங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. இந்த பாம்பை வச்ச வேலை யாருது? டஸ்டினோட தான். ஃபர்ஸ்டே அந்த ரூம்குள்ள போயிருப்பா இல்லையா, அந்த பாம்பை தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டான் போல. எல்லாரும் சிரிச்சு கலாச்சிட்டு இருக்காங்க ஆண்டிய. அப்புறம் நம்ம மைக் பாத்தீங்கன்னா நம்ம ஹாலி ஸ்கூல் முன்னாடி வெளியில நின்றுட்டு இருக்கான். ஹாலிய வந்தா கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பட் ஆனா ரொம்ப நேரம் ஆச்சு, அவ வந்து வெளியவே வரல. சரி என்னதான் பண்றா, உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போறான். உள்ள பாத்தீங்கன்னா பெஞ்ச்ல இவ உட்கார்ந்துருக்கா. உள்ள அவங்க அம்மா வந்து டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணோட நடவடிக்கையே சரியில்லை, அவ தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாலியும் சொல்றா, என்ன அவங்க வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன் திருப்பியும் உன்னோட அந்த பழைய ஃப்ரெண்ட பத்தி நீ பேச ஆரம்பிச்சிட்டியா, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமா அவன் தான் எனக்கு சில உண்மைகளை சொல்றான். நம்ம ஹாக்கின்ஸ்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். என்ன மாதிரி சின்ன பசங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அது சாப்பிட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவன் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரியல் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இல்ல இல்ல நிஜம்தான், நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹாலி சொல்றான். அப்புறம் நம்ம ஹாலி கிட்ட நம்ம மைக் பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை எடுத்து, நான் பயப்படும் போதெல்லாம் என்ன தெரியுமா நினைச்சுக்குவேன், இந்த பொம்மை அதாவது இவன் தான் வீரன் மைக். இவன் கூட இருந்தாலே நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். எது கூட வேணாலும் சண்டை போடுவேன். இவன் எல்லார் கூடயும் சண்டை போடுவான். இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாம் எதிர்த்து போராடுவான். சோ இவன் இருந்தாலே எனக்கு ரொம்ப பாதுகாப்பான ஃபீல்
ஃபீலிங் இருக்கும். ஸோ இவன் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். நான் உனக்கும் இந்த மாதிரி ஒண்ணு குடுக்க போறேன். நான் ஃபியூச்சர்ல குடுக்கலாம்னு நெனச்சேன். பட் ஆனா அது உனக்கு இப்பவே தேவை அப்படின்ற மாரி இன்னொரு பொண்ணு பொம்மைய எடுத்து குடுத்து, இவ தான் வீரமங்கை ஹோலி. இவளால வந்து எல்லாமே பண்ண முடியும். தெய்வீக சக்தி நிறைந்தவள். அது மட்டும் இல்ல இவளால எல்லா டைமென்ஷன்குள்ளயும் போக முடியும். அப்படின்ற மாரி சொல்லிக் குடுக்கவும், இதுக்கப்புறம் உன்னோட அந்த ஃப்ரெண்ட் வாட்ச் இட். அவனால இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்ற மாரி சொல்லவும், ஓகே அப்படின்னு இவளும் ஹாப்பியா அந்த பொம்மைய வாங்கிக்கிறா. அப்புறம் வில் லூகாஸ் கிட்ட ஒருவேள மைக் சொல்ற மாரி வெக்னாவால தான் எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு ஈஸியா அவன கண்டுபிடிச்சுருவோம்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, சரி நம்ம இன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிக்க வேண்டியது இருக்கும். நான் போய் கோக் வாங்கிட்டு வரேன். நீ இந்த டேப்ப போடு அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறேன். ஆக்சுவலா இவங்கலாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவன் வெளிய போகும்போது கோக் வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, ராபின பாக்குறான். ராபின் கூப்பிடுறான். பட் அவளுக்கு அது கேட்கவே இல்ல. அவன் நேரா பாத்தீங்கன்னா அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட போய் பாக்க போறா. உள்ள போயிட்டு நான் இப்போ ஒரு கெட்ட செய்தி சொல்ல போறேன். இன்னைக்கு நைட்டு நம்ம மீட் பண்ண போறது இல்ல. நல்ல செய்தி என்னன்னா, நாளைக்கு என்ஜோல போயிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்றான். என்ஜோல போய் சாப்பிட போறோமா? அவ்வளவு பணம் உன்கிட்ட இருக்கா? அப்படின்ற மாரி அவ கேட்கவும், இருக்கு இப்போ ஒரு குடத்த தள்ளிட்டு போனாங்களா அவங்கிட்ட இருந்து அடிச்சிட்டேன் அப்படின்ற மாரி ராபின் சொல்றான். என்னது அவர் நல்ல மனுஷன் தெரியுமா? இப்படிதான் பண்ணுவியா? அப்படின்ற மாரி சொல்லவும், இவ பேசி ஏதோ சமாளிச்சு ரொமான்டிக்கா ஆகுறாங்க. இத பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம வில் பாத்துடுறான். பதட்டத்துல கீழ அத கோக்க போடவும், அது பாத்தீங்கன்னா சரியா அடிச்சிருது. இவ வெளில வந்து பாக்குறா ராபின். போச்சுடா இவன் பாத்துட்டானா அப்படின்ற மாரி இருக்க ஒரு ரியாக்ஷன். அப்புறம் டஸ்டின் பாத்தீங்கன்னா எடியோட சமாதிக்கு தான் போறான். அந்த சமாதியில யாரோ வந்து பிளட்ல எழுதி வச்சிருக்காங்க. என்னடா இதுன்னு தொட்டு பாக்குறான். ஃப்ரெஷ்ஷான பிளட்டா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா அவனோட பெட்டு தான் செத்து கிடக்கு. பார்த்த அதிர்ச்சியில அப்படியே தள்ளி போய் விழுந்துடுறான். இது யாரோட வேலைன்னா ஆண்டியோட வேலை தான். ஏன்டா பெட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நல்லா பழி வாங்கிட்டான் அந்த பாம்பை வச்சதுக்கு. கூட ஒரு 4-5 பேரை வேற கூட்டிட்டு வந்திருக்கான். சோ எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனும் தைரியமா என்கிட்ட ஒரு ஸ்ப்ரே இருக்குடா, அந்த ஸ்ப்ரேவோட இது என்னன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பாட்டில் எடுத்து எல்லார் கண்ணையும் அடிச்சிடறான். அதாவது உங்களோட பார்வையே போயிட்டுண்டா அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அவனுங்களுக்கு எதுவுமே ஆகல. எல்லாரும் போட்டு செம்ம அடி அடிக்கிறானுங்க. நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். இருந்தாலும் திமிராவே தான் அவன் கிட்ட பேசி பேசி இன்னும் அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம பசங்களும் ஒரு இடத்துல கேதர் ஆயிட்டாங்க. அதாவது ஸ்குவாக்ல வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த பக்கம் லூகாஸ் வந்து சொல்லிட்டே இருக்கான் போன்ல, எங்கடா இருக்க டஸ்டின். பட் ஆனா டஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். அங்க பசங்க பாத்தீங்கன்னா டஸ்டினோட அம்மா கிட்டயும் கேட்டிருப்பாங்க. பட் ஆனா டஸ்டின் எங்கன்னே உங்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த இடத்துக்கு இந்நேரத்துக்கு அவன் வந்து சேர்ந்திருக்கணும். அங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஹாப்பு, மிஸ்ஸஸ் பயர்ஸ்ன்னு எல்லாருமே வந்துட்டாங்க. மைக்கும் லெவனும் திக் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க பாசமா. ரொம்ப நேரம் ஆயிடுது. மைக்கும் லெவனும் பேசிட்டு இருக்காங்க. லெவன் கேக்குறான், டஸ்டினுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுதான் நானும் நம்புறேன். பட் ஆனா இன்னைக்கு அவன் வினோதமா ரொம்ப நடந்துக்கிட்டான். பொறுப்பு இல்லாம இருந்தான். ரொம்ப கோவப்படுறான். ஏன் இப்படி பண்ணிட்டு இருந்தானே தெரியல அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் ஹாப்பும் அப்படி இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு மைக்கும் இந்த சூழ்நிலை கூட ஒரு காரணமா இருக்கலாம். இன்னும் வெக்னா கிடைக்கல இல்லையா? ஒருவேளை வந்து இது நம்மளோட கடைசி கிராலா கூட இருக்கலாம். ஏன்னா மைக் வில்லுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபீலிங் எல்லாம் வந்துச்சு. ஒருவேளை வெக்னா இருந்திருக்கலாம். நம்ம வந்து அவனை கண்டுபிடிச்சு அழிச்சிடலாம். நீ அவனை அழிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு லெவனும் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இதெல்லாம் முடிச்சிருவோமா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க, மைக் பாத்தீங்கன்னா என்னோட பார்ட்டி கதைகள் எல்லாம் இப்படிதான் நடக்கும். அதாவது ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னா எல்லாரும் சொந்த ஊருக்குலாம் போக மாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இப்ப எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ எல்லாரும் எப்ப ஒன்னா வாழ்வோன்ற மாதிரி தான் லெவனோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். ஆனா 3 அருவி இருக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். அந்த மாதிரி இடத்துல தான் நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் லூகாஸ் வந்து வாங்க 2 பேரும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நம்ம ஸ்டீவ் பாத்தீங்கன்னா வண்டிக்குள்ள சிக்னல் எல்லாம் வருதான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். சொல்றான், இந்த மாதிரி நான் வண்டியை ஓட்டிட்டு பின்னாடி எப்படி சிக்னலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், வில் உள்ள பாத்தீங்கன்னா நான் போறேன், எனக்கு வந்து இது பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா மிஸ்ஸஸ் பயர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வேண்டாம், நீ இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி உடனே ஜொனாதன் சொல்றான், நான் வேணா போறேன், இந்த வேலையை நான் அவன் எப்படி பண்றான்னு பாத்திருக்கேன் டஸ்டின் பண்ணும்போதுன்னு சொல்லவும், தம்பி நீ ஹாப் சொல்றாரு இந்த இடத்துல, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நான் வெளியிலேயே வர முடியாது, அந்த மாதிரி நீ கரெக்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜொனாதன் நான் கண்டிப்பா கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில போய் உட்காந்துடுறா. அதாவது இப்ப பின்னாடி சிக்னல் செக் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஜொனாதன் தான். முன்னாடி வண்டி ஓட்ட போறது ஸ்டீவ். வந்ததுமே கலாய்க்க ஆரம்பிச்சா, என்ன மிஸ்ஸஸ் பயஸ் இதெல்லாம் பண்ணுவியா கரெக்டா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்கான். எல்லாரும் ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அங்கேயே லெவனை விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹோப்பும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பாதாள மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு இறங்கி போறாரு. கண்டிப்பா என்கிட்ட வந்து உயிரோட வந்து சேர்ந்தான்னு மிஸ்ஸஸ் பயஸ் சொல்றாங்க. அதுக்கு ஹாப் பாத்தீங்கன்னா நீ நாளுக்கு நாள் ஆளாயிட்டே போறிய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி போறாரு. ஹாலி மைக் கொடுத்த அந்த வீரமங்கை அந்த பொண்ணு பொம்மையை வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு மணி மாதிரி கொடுத்து கழுத்துல போட்டுக்கிறான். கீழே வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா கூப்பிட்டு அவங்க டீச்சர் பேசிப்பாங்க இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவ ஒரு குழந்தை, அவங்க அப்பா சொல்றாரு அவர் குழந்தை அப்படிதான் ஒரு கற்பனையான ஃப்ரெண்டு கூட எல்லாம் பேசுறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க அம்மா சொல்றாங்க அது ஒரு 5 வயசு வரைக்கும் தான் ஓகே, அவளுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. அவ
அவருக்கு வயசு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல. அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயி போறாரு. இதெல்லாம் பார்த்தா இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. மேல போய் படுத்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப் டனல் வழியா அந்த மேக்ஸிக்குள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து வெளியில போய் பார்த்துட்டு இருக்காரு. யார் யாரு என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி. ஒரு பில்டிங் மேல மைக்கேல் லூகாஸும் பார்த்தீங்கன்னா வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அப்படி வேவ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் 4 கண்டெய்னர்ஸ் உள்ள வருது அப்படின்ற மாரி நியூஸ எல்லாருக்குமே சொல்றாங்க. அந்த இன்னொரு உலகத்துக்கான கேட்டுமே அது உள்ளதான் இருக்கு. அந்த உள்ள இருக்க கேட்ல இருக்கிற நிறைய அந்த ஜந்துக்கள் எல்லாம் வந்து இது எரிக்க போறாங்க. இந்த நியூஸையும் சொல்றாங்க. அவங்க எரிக்க ஸ்டார்ட் பண்ணத சொன்னதுமே வெளிய இருந்து வந்த 4 ட்ரக்கும் பாத்தீங்கன்னா உள்ள போகுது. நம்ம பசங்களும் கிழக்கு பக்கம் யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹாப் மேற்கு பக்கம் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒரே ஒருத்தர் இருக்காரு. பட் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த ரூட் கிளியர்னு சொன்னதுமே ஹாப் பாத்தீங்கன்னா அந்த வழியா வந்து ஒரு ட்ரக்குக்குள்ள ஏறிடுறாரு. இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பர்னர்ஸ்ங்கிறவங்க பயங்கரமா எரிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அந்த கேட்ல. அப்படி நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கேட் நல்லா ஓப்பனா இருக்கு. சோ அந்த ஓப்பன் ஆனதும் இந்த ட்ரக் எல்லாமே உள்ள போகுது. அந்த ஒரு ட்ரக் உள்ளதான் பாத்தீங்கன்னா ஹாப் இருக்காரு. அந்த இன்னொரு உலகத்துக்கு தான் எல்லா ட்ரக்கும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா சிக்னல் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஜோனத்தன் கிட்ட கேக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஜோனத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் கிடைக்குது. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் வேன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுச்சு. இந்த மாதிரி வேன் கிளம்பின விஷயத்த மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா ஹாப் கிட்ட சொல்றாங்க. உனக்கு சிக்னல் கிடைக்குதா இல்லையா, நாங்க பேசுறது கேக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹாப் கிட்ட கேக்குற. ஹாப்பும் பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது, என்னன்னு தெரியல, வழக்கத்துக்கு மாறா இந்த வண்டி கொஞ்சம் வேகமா தான் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம மிஸ்ஸஸ் பயஸ் என்ன கேக்குறாங்கன்னா, சரி நீ பேசாம புல் தரையில குதிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. புல் தரையாமா, இங்க போறதே தார் ரோட்ல போயிட்டு இருக்குமா வண்டி, நாங்க இந்த புல் தரையில குதிக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஒரு வண்டி இன்னொரு வண்டி ஃபாஸ்டா வந்து எல்லா வண்டியும் மோதிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வேனும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீவும் ஜொனாதனும் வந்துட்டு இருந்தாங்களா, சிக்னல் கட் ஆகுது, நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி இன்னொரு பக்கம் இவங்க வண்டியை நிறுத்திடுறாங்க. இந்த பக்கம் ஹாப்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மிஸ்ஸஸ் பயஸ் கத்திட்டு இருக்காங்க, ஹாப் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே ஜானத்தனுக்கு சிக்னல் கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லவும் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா ஹாப் கிட்ட கேக்குறாங்க, நீ இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாப் ஆன்சர் பண்றாரு, நான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி. என்ன ஆச்சுன்னு கேட்கவும் எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா லெவனுக்கு ஃபீல் ஆகுது, அவர் அங்க இருக்கிறது அந்த சோல்ஜர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்ல அங்க நிறைய பேர் இருக்காங்க, அவரால் தனியா சமாளிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் வில்லுக்கு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. அவன் கண்ணுல அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுது. அந்த இடத்துல சில மான்ஸ்டர்ஸ் தான் வருது. இந்த பக்கம் இருக்கவங்களுக்கும் கேக்குது அந்த மான்ஸ்டர்ஸோட சவுண்ட். வில்லோட கண்ணு வழியா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த சோல்ஜர்ஸ கண்ட மணிக்கு கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டீவனும் பாத்தீங்கன்னா பயஸ் கிட்ட கேக்குறான், என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் எனக்கும் தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹாப் இருக்கிற வண்டியை மட்டும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு விடவே இல்லைங்க. ஓடி வந்து வேகமா இவரை பார்க்கல, ஆக்சுவலா முன்னாடி இருந்த டிரைவர் சோல்ஜரை பார்த்து ஈஸியா அந்த வண்டியை கிழிச்சு போட்டு அவரை சாகடிச்சிருச்சு. சோ முன்னாடி டிரைவர் இல்லாததுனால வண்டி கட்டுப்பாட்டை எழுந்து நேரா ஒரு மரத்துல மோதி அங்கேயே நின்றுச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லுக்கும் மயக்கம் வந்துருச்சு. அவன் அப்படியே கீழே விழ எல்லாரும் பதில் அடிச்சு வில் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹாப்க்கு எதுவுமே ஆகல. பட் ஆனா சில பல அடி மட்டும் தான் அவருக்கு பட்டிருக்கும். வண்டியை விட்டு கீழே இறங்கி பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அவர் கையில இருக்க போன் எடுத்து உங்களுக்கு எல்லாம் கேக்குதா, ஸ்குவாட் கேக்குதான்னு கேட்டுட்டு இருக்காரு. பட் ஆனா அவங்க யாருமே ஆன்சர் பண்ணல. அப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து ஓடி போறாரு. மிஸ்ஸஸ் பயஸும் பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க, வில் நீ சுய நினைவுக்கு வா, எந்திரின்னு. பட் ஆனா அவனோட கண்ணுக்குள்ள என்ன தெரியுது அப்படின்னா அந்த மான்ஸ்டர் வேகமா ஒரு ஓடி போய் ஒரு இடத்த பாக்குது. அங்க ஒரு பெரிய வீடு இருக்கு. இவங்களா அடிச்சு எழுப்புறாங்க, வெளியில வா அப்படின்னு சொன்னதுமே பெருமூச்சு விட்டு அவனும் எந்திரிச்சிடுறான். சரி ஒண்ணும் இல்ல, பயப்படாத, நல்லா மூச்சு விடு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வில்லும் பாத்தீங்கன்னா நான் அதை பார்த்தேன், அந்த டெமோ கார்கன் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரை தேடி வந்துட்டு இருக்குன்னு இவங்களும் கேக்குறாங்க. அப்படின்னு அப்படியே திரும்பி நான்சிய பாக்குறான். அதாவது நான்சியோட வீட்டை தேடிதான் அது போயிட்டு இருக்கு போல. ராபின் கிட்ட வந்து நான்சி சொல்றா, சீக்கிரமா எப்படியாச்சும் பவரை வரவை, பவர் வந்ததுமே பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு கால் பண்ணி என் வீட்டுல இருந்து எல்லாரையும் அங்கிருந்து வெளியே போக சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே அவளோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அப்பா வெளியே விளையாட, அம்மா உள்ள சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உள்ள படுத்துட்டு அழுதுட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்திலே பவர் பிளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சு லைட் எல்லாம் அணைஞ்சு எரிய ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு என்னென்ன எந்திரிச்சு பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா மேல இருந்து கிராக் விழ ஆரம்பிக்கும். அதாவது அந்த மான்ஸ்டர் வெளியில இருந்து அதை இடிச்சு உள்ள வர பாக்குது. கொஞ்ச நேரத்துல அது உள்ள வந்து கத்த, இவ அதை பார்த்து கத்த, அந்த மாஸ்டரை வாயை திறந்து கத்தன்னு இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம இந்த வீடியோவை லைக் கொடுங்க. தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் எபிசோட நீங்க பார்க்கணும்னா நீங்க பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வரும். ஸோ நீங்க அடுத்தடுத்து நாங்கள் சீக்கிரமா இந்த எபிசோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ, பை பை.
ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பெல் ஐகான அழுத்தலன்னா தயவு செஞ்சு அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாம எல்லா அடுத்தடுத்த எபிசோட்ஸ பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ நம்ம சேனல்ல நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஓட எபிசோட்ஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எபிசோட் 1 ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சேனல்ல இருக்கு. இப்போ எபிசோட் 2க்குள்ள போலாம். எபிசோட் 2ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மான்ஸ்டர் வந்து ஹாலி அட்டாக் பண்ணலாம்னு வந்திருக்கோம் இல்லையா? அப்படியே காமிச்சு சீசனை ஃபர்ஸ்ட் எபிசோட்ல முடிச்சிருப்பாங்க. அந்த மான்ஸ்டரும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹாலிய புடிச்சு இழுத்துட்டு இருக்கோம். மேல எப்படியாவது இழுத்துட்டு போயிடலான்னு பாக்கும். கீழே ஹாலி தொங்கிட்டு இருப்பா. ஒரு வழியா வந்து கஷ்டப்பட்டு கீழே விழுந்து அவ தலையிலேயே அடிபட்டு இருக்கும். அங்க இருந்து எந்திரிச்சு வெளியில ஓடிவா. அவங்க அம்மா கிட்ட நேரா போனா அம்மா வந்து பாத் டப் கிட்ட இருப்பாங்க. நேரா போய் சொல்லுவா, அம்மா இந்த மாதிரி மான்ஸ்டர் வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நீ என்ன சொல்றதே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு, கத்தாம சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க ரிலாக்ஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது மான்ஸ்டர் ஏதோ வந்துட்டு இருக்கு அப்படின்னு. மான்ஸ்டரும் கிட்ட வர வர உள்ள வந்து பார்த்தா உள்ள 2 பேருமே காணோம். எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. மான்ஸ்டரும் பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி எல்லாம் உடைச்சு பாக்குது, எங்கன்னே தெரியல. ஆக்சுவலா 2 பேரும் பாத் டப்புக்கு உள்ள தண்ணிக்குள்ள இருக்காங்க. பாவம் 2 பேரும் கஷ்டப்பட்டு மூச்சை அடக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது பாத் டப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாயை விரிச்சு விரிச்சு பாத்துட்டு இருக்கு. இது உள்ளதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இதே சமயம் பாத்தீங்கன்னா அப்பாவும் வெளியில இருந்து நோட்டீஸ் பண்ணிருப்பாரு. என்னடா உள்ள ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு உள்ள வந்து குரல் கொடுப்பாரு. சோ அந்த குரலை கேட்டு பாத்தீங்கன்னா இது பாத் டப்குள்ள செக் பண்ணாம வெளியில அங்க இருந்து வந்துடும். சோ அவங்க அப்பா கோல்ஃப் தானே விளையாடி இருப்பாரு. அந்த கோல்ஃப் ஸ்டிக்கை எடுத்துட்டே தான் தேடிட்டு வராரு. கேரன் எதுவும் பிரச்சனை இல்லையமா அப்படின்னு. அதுக்கப்புறம் குரலை கேட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை பாத்தீங்கன்னா அவரை தேடி போயிட்டு இருக்கு. அப்படி அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து நகர்ந்ததுமே 2 பேரும் வெளியே எஞ்சி கஷ்டப்பட்டு மூச்சை விடுறாங்க. அப்படியே அவங்க அப்பா ஹாலியோட ரூம்குள்ள போய் பாக்குறாரு. எல்லாம் நாசமாய் கிடக்குது. என்னடா இங்க கெட்ட ஸ்மெல் அப்படின்னு பார்த்தா அந்த மான்ஸ்டரும் அங்கேயேதான் இருக்கு. இவர் போயிட்டு அந்த கோல்ட் ஸ்டிக்கை போய் அடிச்சிட்டு இருக்காரு. அது ஒண்ணுமே பண்ணல. அது அசால்ட்டா அவர் உடம்புல கோடை போட்டு தூக்கி போட்டுருச்சு. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா கேரனா ஹாலியும் அந்த சைடா ஓடிடுறாங்க. இவங்களும் வேக வேகமா கீழே இறங்கி போனா அந்த பக்கமும் கதை உடைச்சிட்டு வருது. சரி அவங்க அங்க இருந்து ரிட்டர்ன் பின்னாடி ஓடி போவாங்க. பட் கேரன் பாத்தீங்கன்னா வழுக்கி கீழே விழுந்துருவாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அம்மான்னு சொல்லி கிட்ட வருவா. அந்த மான்ஸ்டரும் கிட்ட வந்துருச்சு. ஆனா கேரன் செம்ம போல்டா பாத்தீங்கன்னா இங்க இருந்து போயிடாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பாட்டில உடைச்சு எடுத்து கையில வச்சிட்டு இருக்காங்க. நீ என் பொண்ணை தொட முடியாது அப்படின்னு இவங்கள கத்தும். அந்த மான்ஸ்டரை திருப்பி கத்துது. அப்படியே இவங்களும் செம்ம தைரியமா பாத்தீங்கன்னா கிட்ட போய் வாயில வச்சு குத்து குத்துன்னு குத்துறாங்க. அந்த கண்ணாடி எல்லாம் உடம்பெல்லாம் குத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான்சியா லெவனும் பாத்தீங்கன்னா கார்ல வெளியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு வீடு நாசமாய் கிடக்குது. அது உள்ள வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி பேசிட்டே வராங்க. அப்படியே நான்சியும் பாத்தீங்கன்னா கையில துப்பாக்கி எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. உள்ள வந்து பார்த்தா செம்ம ஷாக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா மைக்கேல் லூகாஸும் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. நான்சி என்னாச்சு என்னாச்சுன்னு அங்க இருந்து போன்லயே கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பயந்த மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே அட்டாக் பண்ணிருப்பாங்க கேரன். பட் ஆனா அந்த ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா நல்லா கோடு போட்டு விட்டுருக்காங்க உடம்புலயே. அந்த ரத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலி மேல தெரிச்சிருக்கும். பாவம் அவங்க ஃபுல்லா ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்க வந்து பதறிட்டு இருப்பா. அவங்களுக்கு எதுவும் ஆகாது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நீங்க பேச ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஹாலின்னு சொல்லுவாங்க. அப்பவே புரிஞ்சிருச்சு அந்த மிருகம் என்ன பண்ணிருக்கோம், இவங்களை நல்லா அட்டாக் பண்ணிட்டு ஹாலியை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சோ இப்ப உடனே அந்த டோர் க்ளோஸ் ஆகிறத பார்த்துட்டு உடனே இங்க இருந்து போ போ அப்படின்ற மாதிரி லெவனை பார்த்து கத்திட்டு இருப்பா. லெவனும் பாத்தீங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த டோர் வழியா அந்த உலகத்துக்கு போறா. அப்புறம் அப்படியே டைட்டில் கார்டை போட்டு பாத்தீங்கன்னா நான்சியும் நம்ம பசங்களும் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்க்கறாங்க. நான்சி பயங்கர டென்ஷனா இருக்கா. அவ கையில இருக்க பிளட் எல்லாம் வாஷ் பண்ற, பயங்கரமா அழுதுட்டே வாஷ் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம தப்பு தான், நம்ம ஏதாவது செஞ்சிருக்கணும், முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அவங்களுக்கு உண்மையாவது நம்ம சொல்லிருக்கணும், இல்ல ஹாக்கின்ஸை விட்டு வெளியவாச்சும் கூட்டிட்டு போயிருக்கணும், நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மைக் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு, நமக்கு தான் எதுவுமே தெரியாதே, சோ நம்மளோட தப்பு இதுல எதுவுமே இல்லைன்னு இவன் சொல்லவும், இல்ல இல்ல ஆல்ரெடி வெக்னா நமக்கு காட்டினா இந்த மாதிரிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுக்கல, எல்லாமே நம்மளோட தப்பு தான். நம்ம என்ன முடிவு பண்ணோம், வெக்னா எது காமிச்சாலுமே நம்ம நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அதனோட விளைவுதான். ஆனா அவன் எல்லாத்தையும் ஒன்னொன்னா நடத்தி காமிச்சிட்டு இருக்கான். உனக்கு என்ன புரியலையா மைக், அவன் இதுக்காகவே ரிட்டர்ன் வந்திருக்கான். இதுதான் மத்தவங்களுக்கும் நடந்தது, மேக்ஸ்க்கும் நடந்தது, இப்ப நமக்கும் நடந்துட்டு இருக்கு. நம்ம மொத்தமா முடங்கி உட்கார்ற வரைக்கும் அவன் நம்மள விடவே மாட்டான், நம்மள பழி வாங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா லூகாஸ் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட பிடிக்கிறாப்ல. அவன் நமக்கு தண்டனை கொடுக்கும் விதமா தான் இப்படிதான் பண்றான்னா, அவன் டைரக்டா நம்ம கிட்ட வரல, அவனோட செல்ல பிராணிகளை தான் அனுப்புறான். அதே மாதிரி உங்க அம்மா அப்பாவையும் அவன் கொல்லல, ஹாலியவும் அவன் இழுத்துட்டு தான் போயிருக்கான். மைக் பாத்தீங்கன்னா நீ என்னதானா சொல்ல வர, ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி கேட்கவும் எனக்கும் தான் புரியல. ஏன்னா இங்க நிறைய கேள்வி இருக்கு, பட் ஆனா ஆன்சரே இல்ல. எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி எல்லாமே தேஜாவு மாதிரி இருக்கு. ஏன்னா இதே சமயம்
சமயம் மாதிரி இதே மாதிரி தான் நம்ம வில்லுக்குமே நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? வில் காணாம போனது நவம்பர் 6. ஆனா இன்னைக்கு டேட் என்ன 3. சோ நமக்கு இன்னும் 3 டேஸ் டைம் இருக்கு. ஆனா நமக்கு வில் திருப்பி கிடைச்சிட்டான். அதே மாதிரி ஹாலியும் திருப்பி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாம் உள்ளதான் இருக்கா. சோ இவங்க 2 பேரும் வந்து கூட்டிட்டு வந்துருவா அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அதே மாதிரி இப்ப கேரன் வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா? இப்ப அந்த வீட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்டரி கண்ட்ரோல்ல இருக்கு. வீட்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தடயங்களை எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஆபீசர் பாத்தீங்கன்னா, இல்ல நான்சி வரும்போது அவங்க தனியா தான் வந்தாங்களா இல்ல வேற யாராவது கூட வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவங்க சொன்னபடி அவங்க தனியா தான் வந்தாங்க சார் அப்படின்ற மாதிரி கூட வராது சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ இதுல நம்பிக்கை இல்ல. வீட்டை சுத்தி இருக்க எல்லா சர்வேலன்ஸ் கேமராவும் எடுங்க. யார் வந்தாங்க போனாங்கன்றது கண்டிப்பா தெரியணும். அதாவது 11 வந்தாங்களா அப்படின்றது இவங்களோட டவுட். அதே மாதிரி அந்த டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கும் இல்லையா? அந்த இடமே வித்தியாசமா இருக்கும். சோ அந்த இடத்த ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அப்சைட் டவுன்ல காமிக்கிறாங்க. இங்க 11 பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்கா. எங்க போன ஹாலி ஹாலி கத்திட்டு இருக்கா. சடனா யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ ஒரு மரத்து பின்னாடி விழுந்துப்பா. டக்குனு நம்ம பவரை யூஸ் பண்ணி தூக்கி அடிப்பா பாருங்க. அது வேற யாரும் இல்ல, ஹோப் தான். ஐயோ ஹோப் நீங்களா? உங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு போய் விசாரிக்கிறா. நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க இருக்கிறதெல்லாம் சரி கிடையாது, இங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க், சேஃபே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது எனக்கும் தெரியும். ஏன்னா இங்க டெமோகார்கன் இருக்கு, அதோட ரத்தம் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறா. அதுக்கு எப்படி இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும், இது ஒரு வேளை வந்து கரண் தான் காயப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாங்க. அப்புறம் ஹாலியும் இங்கதான் இருக்கா. சோ இந்த ரத்தத்தை வச்சு அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டே இருப்பா. ஹாலி வீலர் இங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹாப் கேக்குறாரு. சரி நான் பேசிட்டே இருக்கல, நில்லு நில்லுன்னு சொல்ல அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. அப்படியே ராபினியும் மிஸ்ஸஸ் பயசியும் தான் காமிக்கிறாங்க. போன பவர் கட்டை எப்படியாச்சும் திருப்ப வர வைக்கலாம்னு போய் பாத்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு போலயே, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ராபின் சொல்லிட்டு இருப்பா. பேக்கப் ஃபியூசஸ் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, மேபி ஸ்டோர் ரூம்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ராபின் சொல்வா. சரி போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி அவளோட ஆக்ஷன் இருக்க. சரி நானே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ராபின் அங்கிருந்து கிளம்பிடுவா. இதுதான் தனியா இருக்க சமயமா பார்த்து வில் கிட்ட போய் மிஸ்ஸஸ் பயஸ் பேச ஆரம்பிப்பாங்க. உனக்கு இப்ப எப்படி இருக்கு? நீ முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கா இல்ல இதெல்லாம் புதுசா இருக்கா? நீ என்ன ஃபீல் பண்ற அப்படிங்கறத சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வில் என்ன சொல்றான்னா, முன்னாடி மாதிரி இல்ல, இது இப்ப ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது அதை நான் நேர்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு, அது உடம்புல நான் இருக்க மாதிரி இருக்கு, நான் தான் அந்த டெமோகார்கன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதோட இது எனக்கு ஞாபகமே வச்சுக்க முடியல சரியா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் வந்து அவங்க பாத்தீங்கன்னா, ஏன் வந்து வீலர் ஃபேமிலியை வந்து அதுக்கு டார்கெட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு வில்லோ, எனக்கு அதெல்லாம் தெரியல, ஏன் அது அப்படி பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது, நான் அடிக்கடி அந்த ஹைவ் மைண்ட் கூட கனெக்ட் ஆயிடுறேன், திருப்பியும் நான் கனெக்ட் ஆக தான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தான் அந்த ஆல்ரெடி கனெக்ஷனை கட் பண்ணிட்டோமேப்பா அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் பயஸ் சொல்றாங்க. இல்ல ஆனா எனக்கு அது ஃபீல் ஆகல, அவன் என்னை எப்ப தூக்கிட்டு போனானோ அவன் இடத்துல நான் எப்போ இருந்தனோ அப்பத்துல இருந்து நான் மாறிட்டேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்க கனெக்டடோட தான் நான் இருக்கேன். ஆனா நான் கலிபோர்னியால இருந்த கொஞ்ச நாள் மட்டும் தான் அந்த கனெக்ஷன் இல்ல, பட் நான் ரிட்டர்ன் வந்ததுமே அவ இருக்கிறத நான் உணர்ந்தேன். இப்பயும் நான் உணர்ந்துட்டு தான் இருக்கேன். அவ ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கா, அது என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ராபின் பாத்தீங்கன்னா மேல இருந்து எல்லா கதையும் கேட்டுட்டு இருப்பா. ஒருவேளை உன் தலைக்குள்ள ஏதாவது ரிசீவர் இருக்குமோ, உன் தலைக்கு மேல ஒரு ஆண்டனா இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்ப சிக்னல் கிடைக்கும் போதால அது கிட்ட வர வர நம்மளால நல்லா ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவனுக்கே ஒரு ஐடியா கிடைக்குது, மேபி இப்படி இருக்கலாம். அதனாலதான் பெக்னா கிட்ட வரும்போதெல்லாம் அவனால அந்த பிரசன்ஸ ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது. தூரமா போனா அந்த பிரசன்ஸ் இருக்க மாதிரியே அவனுக்கு தெரியல. சோ நம்ம இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹாலி எங்க இருக்கா நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரி வில் சொல்றான். அது மட்டும் இல்ல, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க காட்டுல ஒரு வாட்டி எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. திருப்பி நான் அந்த இடத்துக்கு போனா என்னால அந்த ஐஃபை மைண்டோட கனெக்ட் ஆக முடியும். அதுங்க கண்கள் வழியாவே நான் அது எங்க இருக்க பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வியூ பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது தேவையே இல்ல. அந்த அந்த டைம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கனெக்ஷன் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி மிஸ்ஸஸ் வில் ரொம்ப கடுமையா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்படி உள்ளே அவளை தனியா விட முடியுமா? அதான் ஆல்ரெடி உள்ள ஹோப் இருக்காரு, 11 இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்களா, அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்கள சொல்றாங்க. பட் ஆனா அவன் கேக்குற மாதிரி இல்ல. உள்ள தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் ஹாலிய காப்பாத்தி தீருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மிஸ்ஸஸ் பயஸ் இதுக்கு ஒத்து வர மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ராபினை பார்த்து, நீ எவ்வளவு நேரம் சும்மாவே இங்க நின்னுட்டு இருக்க போற, போய் ஃபியூஸ மாத்து அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சரி நானும் உங்க குடும்ப சண்டையில வரல, நான் போய் ஃபியூஸ மாட்டுறப்பா அப்படின்னு ராபின் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஸ்டீவை தான் காமிக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த வண்டி வந்து நின்றுக்கும் போல இவர் வந்து பேட்டரியில இருந்து சார்ஜ் கொடுத்துட்டு இருக்காரு. உள்ள ஏறி உட்கார்ந்ததும் பாத்தீங்கன்னா ஜொனாதன் கிட்ட கேக்குறான், நான்சி கிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரி. பேசினா, அவங்க அப்பா கோமால இருக்காரு, அவங்க அம்மாக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு, சோ அவங்க சுயநினைவே இல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம வேணா போய் அவள நான்சிய பாத்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். அதுக்கு ஜொனாதன் பாத்தீங்கன்னா, வேண்டாம் வேண்டாம், நம்ம வேணா ஜோன் G1ல போய் தேடலாம், நம்ம ஹாப்பர் 11 ஹாலி இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு என்னமோ அதுல நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்றான். வேணா ஒண்ணு பண்ணலாம், போற வழியில தானே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு,
இருக்கு. நம்ம வேணா நான்சிக்கு ஏதாவது பூ வாங்கிட்டு போய் குடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். செம்ம டென்ஷன் ஆன ஜொனாத்தன் பாத்தீங்கன்னா, "ஏன்டா நீலாம் திருந்தவே மாட்டியா? நான் ரிட்டர்ன் வந்ததுலருந்து என்ன கடுப்பேத்துறதுக்கும், அவளோட அட்டென்ஷன சீக் பண்றதுக்கும் தான் ஏதாவது பண்ணுவியா? அட்லீஸ்ட் இந்த ஒரு நைட்டாச்சும் நீ திருந்தி இருக்கலாம்ல. உன்னலாம் எப்படி திட்டுறதுன்னே தெரியல" அப்படின்ற மாரி கண்டபடி பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஸ்டீவும், "நீ ஏன்டா என்னையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? ஆனா உங்கள பார்த்தா அப்படி இருக்கிற மாரி தெரியலையே. ஆனா உன்னை விட நான்சியோட நிலைமை ரொம்ப பாவம்" அப்படின்ற மாரி வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. அங்க யார் வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சைக்கிள்ல நம்ம டஸ்டின் தான். ஃபுல்லா அடி வாங்கி வந்திருக்கான். "என்னாச்சு இவனுக்கு?" அப்படின்ற மாரி ஸ்டீவ் பாத்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹாப்பரை தான் காமிக்கிறாங்க. "சரி, நீ நான்சி வீட்டுக்கு எப்படி போன?" அப்படின்ற மாரி கேக்குறாரு. "நான் டனல் வழியெல்லாம் போல, அவ கூட கார்ல தான் போனேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா அவ. "கார்ல போனியா? என்ன தைரியத்துல நீ கார்ல போன? இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு சேத்துலயும் சகதுலயும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தோமே, இப்ப எதுக்கு அதுல போன?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. "நான் ஹூடி போட்டுக்கிட்டேன்" அப்படின்ற மாரி. "ஓ, நீ ஹூடி போட்டுக்கிட்டியா? சுத்தம். இதுக்கப்புறம் அவங்க ஈஸியா சிசிடிவி வழியா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. உன்னதானே அவங்க தேடிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அதுக்குள்ள நம்ம வேலையை முடிக்கலாம் வாங்க" அப்படின்ற மாரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இந்த டெமோ கார்கன் வேணும்னா நம்ம வெக்னா இருக்கிற இடத்துக்கு வேணா நம்மள கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹாலி வந்து வெக்னா இருக்கிற இடத்துல தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. என் சக்தி எட்டாத இடத்துல தான் அது எங்கேயும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவருக்கா ஒண்ணுமே புரியல. "உன் தியரி தான் என்ன? என்னதான் சொல்ல வர? அப்ப அந்த டெமோ கார்கன் வந்து ஹாலிய கிறிஸ்துமஸ் பரிசா எடுத்துட்டு போயிட்டு வெக்னாக்கு கொடுத்துருச்சா? என்னைய என்ன நடக்குதுன்னே புரியல" அப்படின்ற மாதிரி ஹாப்பர் சொல்றாரு. அப்புறம் ஹாப்பர் பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு ராத்திரி நீ பண்ண போற விஷயங்கள் எதுவுமே நீ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவ பாத்தீங்கன்னா கீழே வந்து பிளட் கிடக்கும். டெமோகார்கனோட பிளட் அளவுக்கு அதிகமா அந்த இடத்துல பிளட் இருக்கு. சோ அதோட வேகம் குறைஞ்சிருக்கும். "வாங்க நம்ம ஈஸியா அதை புடிச்சிடலாம்" அப்படின்ற மாதிரி போறா. சோ இங்க என்னெல்லாம் நடக்குதோ எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல லூகாஸ் வந்து மேக்ஸ் படுத்திருப்பா. அவகிட்ட போய் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல் வந்து ரொம்ப திறமைசாலியான பொண்ணு. அவளதான் நம்ம எல்லாருமே நம்பி இருக்கோம். பட் ஆனா அவளுக்கு எல்லாருமே சேர்ந்துதான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு நைட்டு பெரிய யுத்தமே நடக்க போகுது. அந்த யுத்தத்துல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். நீ இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்? சீக்கிரம் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்படியே மேக்ஸோட பல்ஸ்ல கொஞ்சம் மாற்றங்கள் வருது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைக் காஃபியோ டீயோ என்னன்னு தெரியல புடிச்சிட்டு போறான். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு இடத்துல புக்ஸ் இருக்கும். அந்த இடத்த நோட்டீஸ் பண்ணி பாக்குறான். அதை பார்த்துட்டு நேரா போய் அங்க உட்கார்றான். நான்சி பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா. இவங்க எப்ப வந்து அம்மாவை பார்க்க விடுவாங்கன்னு தெரியல. டாக்டர் பார்க்கணும்னு கேட்டாலும் ஒழுங்கா ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவங்க கிட்ட இருந்து எந்த ஆன்சருமே இல்ல. "நான் பேசுறத கவனிக்கிறியா இல்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்கும். "சொல்லு சொல்லு, நான் வந்து லூகாஸ் சொன்னதை யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் தற்செயலா நடக்கிறது எதுவுமே சரி இருக்காது. அதாவது நடக்க வாய்ப்பில்ல" அப்படின்ற மாதிரி சொன்னான். "எனக்கு அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஹாலி வந்து உன்கிட்ட இதை பத்தி வாட்ஸ்அப்ன்ற இமேஜினரி ஃப்ரெண்ட பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்காளா?" அப்படின்ற மாதிரி கேட்கறான். "ஆமா, எனக்கு தெரியும்" அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றான். அவ என்கிட்ட ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்னா அப்படின்னா, வாட்ஸ்அப்ங்கிறவரு இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் உன்கிட்ட வரப்போகுது, நீ உஷாரா வந்து தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொன்னதா என்கிட்ட சொன்னா. பட் ஆனா அவ சொன்ன மாதிரி அன்னைக்கே மான்ஸ்டர்லாம் வந்து அவளை தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன் அந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்ங்கிறவரு உண்மையா இருக்க கூடாது? உண்மையான ஆள் இருந்தா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணுமே நான்சி கேக்குறா. அது மட்டும் இல்ல, அவர் வந்து எந்த ஸ்டெப்பாவது எடுத்திருக்கலாமே நான்சியை காப்பாத்துறதுக்கு, ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு மைக்கும் பாத்தீங்கன்னா, "உன்னோட எந்த கேள்விக்கும் எனக்கு ஆன்சர் தெரியாது. என்னோட தியரிய ஓட்டைகள் இருக்கலாம். பட் ஆனா உண்மையான நபரா இருந்தா அப்ப என்ன பண்றது?" அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒருவேளை அவ உண்மையான நபரா இருந்தா ஹாலி எங்க இருக்கா, அவ எதனால கடத்தப்பட்டிருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த வாட்ஸ்அப்ங்கிறவருக்கு தெரியும். அதுக்கு மைக்கும் பாத்தீங்கன்னா, "நீ சொன்னது உண்மைதான். இதெல்லாம் நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணியிருந்தா உங்க அம்மா அப்பா இப்ப ஹாலி எல்லாருமே கொஞ்சம் சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப நம்ம அந்த மிஸ்டர் வாட்ஸ்அப் நமக்கு கண்ணு தெரியாத ஆளு, அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்றத கண்டுபிடிக்கணும்" அப்படின்ற மாதிரி மைக் சொல்லவும், அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவளும் திருப்பி கேட்கறா. "நீ ஏதாவது பதில் சொல்வேன்னு பார்த்தா நீ என்னையே திருப்பி கேட்டுட்டு இருக்கன்ற மாதிரி மைக் கேட்கறான். அப்புறமா நான்சி ஒரு பிளான் பண்றா. "நீ போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசு" அப்படின்ற மாதிரி சொல்றான். "நான் ஏன் பேசணும்?" அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். "ஏன்னா என்ன பார்த்தா அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நீ தான் கியூட்டா இருக்கல, நீ ஏன் போய் பேசு. நான் மாம் கிட்ட போய் பேசணும். அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு" அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டீவை தான் காமிக்கிறாங்க. இப்ப வண்டியில வந்து டஸ்டினி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்டீவ் எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹோலி ஏன் கடத்திட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி டஸ்டின் கேக்குறான். "நீ இது அடுத்த தடவையில இருந்து நீ என்ன தெரியுமா பண்ற? இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இரு, வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வா" அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் கத்திட்டு இருக்கான். "நான் அங்க வரதான் படுத்துட்டு இருந்தேன். ஆனா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்" அப்படின்ற மாதிரி நம்ம டஸ்டின் சொல்லவும், "உன் மூஞ்சி குழஞ்சு போயிருக்கிறத பார்த்தா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்த மாதிரி தெரியலையே" அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் கரெக்டா கேட்டுறான். அந்த பக்கம் ஜொனாத்தன் பாத்தீங்கன்னா, "2 பேரும் கொஞ்சம் கத்தாம வாங்கடா, சிக்னல் வரதே எனக்கு கேட்கல, கொஞ்ச நேரம் அமைதியா வாங்க" அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் ஸ்டீவ் பாத்தீங்கன்னா, "சொல்லு, யார் அடிச்சாங்க? அந்த ஆண்டி கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவனும், "நீ வாய் பேசாத, எல்லாமே உன்னாலதான்" அப்படின்ற மாதிரி இவன் மேல பதில் பதிட்டு இருக்கான். "உன்னை யாரு தூங்குற கரடியை போய் எழுப்ப சொன்னது? அதனாலதான் எல்லா வினையும் வந்துச்சு. நீ அமைதியா இருந்திருந்தனா இந்த
இந்த பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்றான். இப்படியே 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு வர பின்னாடி இருந்து ஜொனாத்தன் கத்த வாய மூடுங்கடா அப்படின்னு. இவன் சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு ஸ்டீவ் சொல்றான். ஏன்னா என்ன சொன்னான்னா 2 பேரும் பேசாதீங்கடான்னு சொல்லியிருப்பான். நம்ம பேசாம வந்திருந்தாலே நமக்கு டென்ஷன் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் சொல்ல உன் கூட பேச எனக்கும் விருப்பம் இல்லைன்னு அவனும் கோச்சிக்கிட்டான். ஒரு பக்கம் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா கேக்குதா கேக்குதான்னு ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ராபின் பாத்தீங்கன்னா இந்த லைட் ரெட்டா எவ்வளவு நேரம் எரியுது, ரொம்ப நேரம் எரியுதா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா இது ரொம்ப நேரமா இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே ஓகே இது மேல போய் இதை சரி பண்ணணும், அதுக்கு 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வில்ல மேல கூட்டிட்டு போயிடுவா. மேல கூட்டிட்டு போய் தான் சொல்லுவா நான் சொன்னது போய் தான். ஆக்சுவலா இந்த ஐடியாலாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்ம பசங்க ஆல்ரெடி 5 தடவை ஜோனை வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. நீ கொடுத்த ஐடியா தான் கரெக்ட். உன் ஆண்டனாவை போய் கனெக்ட் பண்ணு, அப்பதான் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதுல ரிஸ்க் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனும் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். நம்ம செய்யற எல்லா வேலையில ரிஸ்க் இருக்குது, ஆனா இது ஒண்ணுதான் ரிஸ்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் அந்த சர்ஜன் பாத்தீங்கன்னா நம்மளோட அதாவது 11ஓட போட்டோ, சிசிடிவி போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த டாக்டர் கே கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. இது ஒன்னும் புதுசு இல்லையே, நீங்க எப்பவுமே போட்டோல தானே அவளை பிடிச்சிருக்கீங்க, நேர்ல எப்ப பிடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கோவப்பட்டு. அவன் நமக்கு தேவைன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆனா இந்த தடவை அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என்ன இந்த தடவை பிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அவ இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஷாக்ல திரும்பி பாக்குறாங்க. இங்க 11 பாத்தீங்கன்னா வேகமா நடந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி ஹாப்பால நடந்தே வர முடியல. வேகமா போகாத, சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டு இருக்காரு. இங்க அதிகமான ரத்தம் இருக்காதீங்க, இங்க பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு இவ வேகமா போகும். இவர் ரொம்ப பின்னாடி இருக்காரு. ஏன் நீங்க இவ்வளவு மெதுவா வரீங்க அப்படின்னு கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அவர் வந்து அடிபட்டிருக்கு பயங்கரமா அவருக்கு இடுப்புல. இதையே என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஆமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. எனக்கு எல்லாமே மேக்ஸ் தான் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி 11 சொல்றான். அப்படியே நம்ம ஹாப்பும் பாத்தீங்கன்னா அவரோட பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் உன்ன மாதிரிதான் ஒரு அடாவடி கழுதையா இருந்தேன். எங்க அப்பா பேச்ச நான் கேட்கவே மாட்டேன், அவர் சொல்றது எதுவும் மதிக்கவே மாட்டேன். இப்படி நான் பண்ணிட்டே இருந்ததால ஒரு நாள் எங்க அப்பா பாத்தீங்கன்னா என்ன ஆர்மில சேர்த்து விட்டுட்டாரு. அங்க போய் எங்க அப்பா திருந்தவன் தான் நினைச்சாரு. பட் ஆனா நான் மாறவே இல்ல. நான் தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே மனசு சொல்ற மாதிரிதான் கேட்டேனே தவிர என் மூளை சொல்றத நான் கேட்கவே இல்ல. அங்க பல பேர் போர்ல இறந்து போனாங்க. அதெல்லாம் பார்த்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு சாரா, அவன் நேருக்கு நேர் மரணத்தோட ரொம்பவே போராடினா. பல கஷ்டங்களை பார்த்தா. ஆனா அதை நினைச்சு அவ கொஞ்சம் கூட கஷ்டப்பட்டதே இல்ல, வருத்தப்பட்டதும் இல்ல. இவள மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாதுன்னு டாக்டர்ஸும் சொன்னாங்க. அவ எப்படி பொழைச்சு வந்துருவான்னு எல்லாருமே நம்பிக்கையோட இருந்தோம். பட் ஆனா அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மனுஷன் பயங்கரமா கண் கலங்கிட்டாரு. சோ 11 பாத்தீங்கன்னா இதனாலதான் என்ன இங்க வரவே விட மாட்டீங்களா, இந்த சண்டையில வெக்னா ஜெயிச்சுட்டு நான் தோத்துட்டா எனக்கு ஏதாவது நடந்துரும் நீங்க பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹாப்போ நான் அப்படிலாம் நினைக்கல, பட் ஆனா இதுக்கப்புறம் நம்ம போறப்போ நான் என்ன சொல்றேன்னு நீ அதை மட்டும் தான் செய்யணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அப்படின்னா நான் வந்து அடாவடி கழுதியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க பயங்கரமா மான்ஸ்டர் கத்துற சத்தம் கேக்குது. சோ உடனே 11 ஹாப்பும் பாத்தீங்கன்னா வேகமா அங்க முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட இன்னொரு நர்ஸம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் இது மாதிரி வீலர் வீட்டு பசங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் உடனே வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆன்சியும் பாத்தீங்கன்னா டாக்டர் இது ஒரு எமர்ஜென்சி, புரிஞ்சுக்கோங்க, எங்களோட தங்கச்சி காணன்னு உங்களுக்கு தெரியும்ல, சோ அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேட்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்களை எப்படியாவது வில்ல விடுங்கன்னு கேட்கவும், நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, அவங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கான கண்டிஷன்ல வந்தாங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு, அவங்களோட மூச்சுக்குழல்லாம் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களால கண்ணு மட்டும் தான் திறக்க முடியுமே தவிர அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாது, நீங்க கரெக்டான நேரத்துக்கு கொண்டு வந்ததால மட்டும் தான் அவங்கள வந்து நாங்க காப்பாத்தணும், சோ இப்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. மைக்கும் இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க 2 நர்ஸ் பாத்தீங்கன்னா பேசிட்டே போறாங்க. 2 ரூம துடைக்கணும், கீழே இப்படி ஃப்ரீயா இருக்கு, இதை வேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, வா போலாம் அப்படின்ற மாதிரி லிப்டுக்குள்ள போறா. என்ன டாக்டர் சொன்னதை மீற போறாமா அப்படின்ற மாதிரி மைக் கேக்குறான். ஆமா இதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றான். இங்க ஸ்டீவும் பாத்தீங்கன்னா பல ரவுண்டு போயிட்டு வந்துட்டாப்ல. சரி இந்த ஜோனுக்குள்ள இன்னொரு 5வது ரவுண்டும் போயிட்டு வந்துடலாமான்னு கேக்குறான். சரி போலாம் அப்படின்ற மாதிரி ஜொனாத்தனும் சொல்றான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இரு வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும். எனக்கு ஏதோ கேக்குது, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு, அதாவது அந்த மான்ஸ்டரோட சத்தம் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் மூலமா கேட்டுட்டு இருக்கு. அந்த பக்கத்துல இருந்து மிஸ்ஸஸ் பயஸும் பாத்தீங்கன்னா அது ஹாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஜொனாத்தனும் சொல்றான், இல்ல இது ஹாப் மாதிரி தெரியல, இந்த பக்கமும் டஸ்டின் அதையே தான் சொல்றான், இது கண்டிப்பா ஹாப்பா இருக்கவே முடியாது, இது வேற ஏதோ ஒரு சத்தம், ஒருவேளை நம்ம ஹாப் தான் நம்ம பேசிட்டு இருக்காரு அப்படின்னா நமக்கு டீகோடர்லாம் அங்க வந்திருக்கும், சோ கண்டிப்பா இது அவர் கிடையாது, நம்ம மூவ் பண்ணி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், இந்த பக்கம் நம்ம மிஸ்ஸஸ் பயஸ் வந்து கேக்குறாங்க, பிளஸ் கெபாசிட்டர் ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஜொனாத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நம்ம பிளக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இல்ல ராபின் தான் சொன்னா, சோ 2 பேரும் ராபினும் வில்லும் அதை பாக்கிறதுக்கு தான் கிளம்பி போய்
போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த பக்கத்துல யாருமே ஆன்சர் பண்ணாம விட்டுறாங்க. அந்த பக்கம் ராபினும் நம்ம வில்லும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. உனக்கு இந்த இடத்துல தான் விஷன் எல்லாம் தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி அவளும் கேக்குறான். ஆமா எனக்கு இங்கதான் விஷன் வந்தது அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். ஆனா இப்ப வில்லுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிக்னலுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. சரின்னு முன்னோக்கி போயிட்டே இருக்கான். சரி நீ எங்கதான் போற அப்படின்ற மாதிரி ராபின் கேக்குறா. நீ தானே சொன்ன உன்னோட தியரி படி அது எங்க இருக்கோ அது பக்கத்துல இருந்தாதான் எனக்கு ஐஃபைங்கிற மைண்ட் கனெக்ட் ஆகும். சோ அதனாலதான் அது எங்கேயாவது இருக்கா நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே ராபின் பாத்தீங்கன்னா போட்டு வாங்கிட்டு இருக்கா. நேத்து ஹாஸ்பிட்டல் வந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆனா இவன் பாத்தீங்கன்னா இல்லையே நான் வரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பொய் சொல்றான். ஆனா ஆக்சுவலா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாமே பாத்துருப்பான் இல்லையா. இல்ல உன்ன மாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்தது. நான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வில்லும் பாத்தீங்கன்னா இல்ல நான் யாருக்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். நாங்க தான் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி சரி இது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படியே மூடி மறைச்சிருவோம். சரி நீ மான்ஸ்டர் பத்தி பேசிட்டு இருந்தியா அதை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி இவன் வழக்கமா பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேண்டலா மாதிரி ஒரு சுத்தி சுத்தி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவன் ஓடி போய் பேசிட்டு இருக்கா. இது பாத்தியா இதுதான் மேண்டலா. இது மாதிரி சின்ன வயசுல நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஆக்சுவலா இது ஒரு மேண்டலா இல்லன்னு வேற ஏதோ பேசிட்டு இருக்கா. ஆனா அதை பார்த்ததுமே பாத்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ ஒரு ஐஃபை மைண்ட் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு. வானம் சுத்துற மாதிரி ஆரம்பிக்குது. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. நான் பார்த்த விஷன்ல சின்ன குழந்தைங்களாம் சிரிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு முன்னாடி ஓடிடுறான். இவளும் பின்னாடியே ஓடுறா. இங்க ஹாப் எல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையா முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஹாப் தான் முன்னாடி போயிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா ஒரே ஃபுல்லா ஒரு பனி மூட்டமா புகை மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல டெமோகார்கன் மாதிரி இருக்கு. ஆனா அது டெமோகார்கன் இல்ல, பெரிய வால் தான் இருக்கு. அவ்வளவு பெரிய வால்ங்க பாக்குறதுக்கே குழன்னு ஒரு மாதிரி இருக்கு. போய் பாக்குற அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷூ கிடக்குது. அந்த ஷூ யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா ஹாலி. அதனாலதான் என்னால அவளை கண்டுபிடிக்க முடியல. அவ இந்த செவுத்தை தாண்டி போயிட்டா என்னால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நமக்கு அந்த வாலை காமிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வாளுங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா பசங்க 2 பேரும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மைக் பாத்தீங்கன்னா பேஷண்ட் மாதிரியும் இவ வந்து நர்ஸ் மாதிரியும் ட்ரெஸ் போட்டுட்டு டாக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ அவங்க அம்மாவோட ரூம்குள்ள போயிடுறாங்க. அம்மான்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் மெல்ல கண்ணை திறக்கிறாங்க. பட் பேச ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. உங்களால இப்ப பேச முடியாதுமா, நீங்க எழுதி மட்டும் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பேப்பர் பென் கொடுக்குறாங்க. அதுல அவங்க பாத்தீங்கன்னா ஹாலி எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்காக தான் நானே உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஹாலி எங்கன்னு தெரியல, அவ தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் அவ எங்க போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட பேசவே வந்திருக்கோம். ஒரு நபருக்கு அது தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த நபரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதான் நாங்க கேட்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் அவங்க அப்படின்ற மாதிரி ஹூன்னு அவங்க எழுதி காமிக்கிறாங்க. யாரா இருக்கும் நாங்க சந்திக்க பண்றோம்னா அவளோட இமேஜ் ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் பத்தி தான் நாங்க கேட்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நான்சி சொல்றான். அப்படியே வில்லு ராபினும் பாத்தீங்கன்னா ஹாலியோட ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. அவர் ராட்னத்துல சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருப்பா இல்லையா. சோ இதே டைம்ல தான் நானும் காட்டுல இருந்திருக்கணும். அந்த ஐஃபை மைண்ட் தான் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு அவ சொல்றது என்னன்னா டெமோகார்கன் கண் வழியா தானே உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி கரெக்டா கேக்குறான். ஆனா அது அப்படி இல்ல. இது ஒரு ஐஃபை மைண்ட் தானே. வெக்னாவால அவனோட இறை என்ன பாக்குதோ அவனாலே அதை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே சைட்ல ஹாஸ்பிட்டல்லே நான்சி கேட்டுட்டு இருக்கா. வாட்ஸ்அப் எப்படி இருப்பா, எதை மாதிரி இருப்பா, ஏதாவது அவங்க கிட்ட சொல்லிருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் அழகா எழுதி எழுதி காமிக்கிறாங்க. நல்லா ஹைட்டா இருப்பா, அவன் கிட்ட எப்பவுமே ஒரு பாக்கெட் வாட்ச் இருக்கும், வெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வில்லு ராபினும் கரெக்டா ஒரு டிசிஷனுக்கு வராங்க. ஹாலியோட கண்ணுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் தான் என் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஹாலி பார்த்தது எல்லாமே நான் தான் அப்படின்னா நான் தான் வெக்னாவா அப்படின்ற மாதிரி வில் சொல்றான். இங்க நான்சியோ அவனோட ஃபர்ஸ்ட் நேம் ஏதாவது சொல்லிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க எழுதுறாங்க ஹென்ரின்னு. ஒரு லெட்டர் எழுதும் போதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹென்ரியோட ஃபேஸ காமிக்காமையே ஹாலி வந்து 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன மட்டும் தான் காப்பாத்துவீங்களா இல்ல மத்த பசங்களையும் காப்பாத்துவீங்களா, என் ஃபேமிலியை யார் காப்பாத்துவாங்க, எல்லாரும் நீங்க காப்பாத்துவீங்களா அப்படின்ற மாதிரி பாவம் இன்னசென்ட்டா ஹென்றி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே இப்ப வில்லுக்கு பாத்தீங்கன்னா ஐஃபை மைண்ட் கனெக்ட் ஆகி தெளிவா தெரியுது. அவன் இந்த மாதிரி தான் வந்து கூட்டிட்டு போயிருக்கான். ஒரு வீட்டுக்குள்ளேயும் வச்சு பூட்டிட்டான் பாவம். அப்படியே இந்த வீட்டை காமிச்சு இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டான நோட்டிபிகேஷன் வந்துரும். தேங்க்யூ, பை பை. ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்குங்க, அது உங்க பொண்ணான கரங்களால தட்டி விட்டீங்கன்னா சேனலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க நோட்டிபிகேஷன் பட்டன் எல்லாத்தையும் தட்டி வச்சிருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் எபிசோட்லாம் அப்லோட் பண்றது உங்களுக்கு கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடுமே வேற லெவலா இருந்துச்சுங்க. இன்னும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி நல்லாவே புரியும்.
லாஸ்ட் எபிசோட்ல நம்ம வில்லு தான் வெக்னானே ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. வாங்க எபிசோட் 3க்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹோப் பாத்தீங்கன்னா அந்த வால்ல இருக்க ஒரு முட்டையில ஒரு சின்ன கத்திய வச்சு குத்திட்டு இருக்காருங்க. அவர் குத்த குத்த இந்த வால்லாம் ஓபன் ஆகுமான்னு தெரியல. உள்ள இருந்து கொழன்னு ஏதோ ஊத்திக்கிட்டே இருக்கு. எல் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அவளோட பவர் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த ஓட்ட போட்டு இல்ல அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு அப்படியே ஓட்ட போட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனா அது பெருசா ஓபன் ஆகுற மாதிரி தெரியல. அது திருப்பி க்ளோஸ் ஆயிடுச்சு. இவ வேகமா வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு திருப்பி அவ பவரை ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றா. ஹாப் பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஆளி அந்த பக்கம் தான் இருக்காளானே நமக்கு கண்டிப்பா தெரியாது. இந்த பக்கம் போறது டேஞ்சரா கூட இருக்கலாம். இப்ப நீ ஆல்ரெடி ஃபுல் சக்தியோட தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ண போறேன். அங்க இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிடாத கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறா. ஆனா அந்த ஐட்டம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. நான் வரும்போது ஒருத்தருக்கு தான் பேக் பண்ணிட்டு வந்தேன். உனக்கு கொடுக்கறன்னு நினைச்சதே அதிசயம். வேணா அதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ வண்டி சத்தம் வரலாம் கேக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மிலிட்டரி வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுவை கிரியேட் பண்ணிட்டே வராங்க. அந்த அதிர்வு பாத்தீங்கன்னா இவளால இந்த பக்கம் தாங்க முடியல. எல்ல உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஹாப் கேட்டுட்டே இருக்காரு. அவ பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. அப்படியே மிஸ்ஸஸ் பயஸ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க எங்கதான் போய் தொலைஞ்சீங்க அப்படின்ற மாதிரி கார்ல போய் தேடிட்டு இருக்காங்க. ராபின், வில் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டே வராங்க. ஆனா 2 பேரும் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களே இவங்கதான் போறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க ரிவர்ஸ்லயே வந்துட்டு உள்ள வந்து ஏறி உட்காருங்க அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்துல பேசுறாங்க. உள்ள ஏறினதுமே ராபினுக்கு பாத்தீங்கன்னா செம்ம டோஸ். என் பையனை நீ எப்படி கூட்டிட்டு போவ? அதுவும் நான் சொல்ல சொல்ல நீ கூட்டிட்டு போயிருக்க. அவன் உயிரோட விளையாடுறதே உனக்கு எல்லாம் ஒரு விளையாட்டா போச்சா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. சாரிங்க, நான் உங்களுக்கு எழுதி வச்சுட்டாவது போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. ஏன்னா நீ என்கிட்ட நக்கலா பேசிட்டு இருக்க? இல்ல என் குரலே இப்படிதாங்க அப்படின்ற மாதிரி ராபின் ஏதோ பேசி சமாளிச்சுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல வில்லுக்கு பாத்தீங்கன்னா சமக்கம் வந்துருது. ஆமா, நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்டயே பேசுங்க. உங்களோட திட்டம் எதுவுமே நல்லா இல்ல, எல்லாமே செல்ஃபிஷா இருக்கு. என்னோட திட்டம் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஹைஃபை மைண்டோட கனெக்ட் ஆன, அதுதான் சரியான வழி. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஹாலிங்கிறது இதுல வெறும் ஆரம்பம் மட்டும் தான். அவன் இன்னும் பல குழந்தைங்களை கடத்த போறான். அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. சோ என்ன நீங்க ஃப்ரீயா விட்டா மட்டும் தான் இதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியும். உங்க கண் பார்வையிலே நான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே நல்லதா முடியாது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். கேட்ட மிஸ்ஸஸ் பயஸ்க்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே ஹாலியோட ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெக்னா நின்னுட்டு இருக்கான். இப்பயே தெரிஞ்சிருச்சு அவனோட அடுத்த டார்கெட் யாரு, அந்த பையனை தான் டார்கெட் பண்ணிருக்கான். சோ அந்த பையனுக்கும் இவன் மட்டும் கண்ணுக்கு தெரியறான். அப்படியே இந்த இடத்துல டைட்டில் கார்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு ஹாலி இருக்கா இல்லையா, அவ நல்லா வெரைட்டியா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான், நீ இன்னும் உங்க அம்மா அப்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி. ஆமான்னு அவளும் பதில் சொல்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஹாஸ்பிட்டல்ல அவங்க நல்லாதான் இருக்காங்க. ஒரு மணி நேரமும் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ என்ன நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹாலிக்கு இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ ஒன்னும் கவலைப்படாத, ஹாக்கின்ஸ்ல உன்னால அவங்க கூட நிம்மதியா சந்தோஷமா இருக்கவே முடியாது. நீ இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்க அங்க நிம்மதியா இருக்காங்க. சோ ஹாக்கின்ஸ்ல நிம்மதியா நம்மளால வாழவே முடியாது. அங்கதான் மான்ஸ்டர்ஸ் இருக்கே. சரி, உனக்கு பிளாக்பெரி பிடிக்கும்னு நினைச்சேன், பட் ஆனா நீ வந்து சரியாவே சாப்பிடலையே அப்படின்ற மாதிரி கேக்குறான். எனக்கு பிளாக்பெரி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவளும் கேக்குறான். எல்லாம் ஒரு யூகம் தான். சரி விடு, நாளைக்கு நான் சாக்லேட் சிப் குக்கீஸ் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எதுக்காக அதை செய்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்ல, நாளைக்கு உன் கிளாஸ்மேட் டெரேக்கு பிடிக்கும்ல, அதனாலதான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனும் இங்க வரப்போறானா அப்படின்ற மாதிரி கேக்குறான். சரி, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவனை அங்கேயே விட்டுறலாம், மாஸ்டர்ஸ் அவன் தனியாவே பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் இல்ல வேண்டாம், அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவ ஒரு மாதிரி நெருடலாவே சொல்றான். ஏன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கும் போதே 2 பேருக்குமே ஆகாது. நீ ஒன்னும் கவலைப்படாத, இங்க வந்து அவன் கிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணானா நான் அவனை கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே விட்டுறேன், மான்ஸ்டர்ஸ் கிட்டே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவளை தேத்துறான். அப்படியே வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறான். நான் பாதி நேரம் வீட்லயே இருக்க மாட்டேன், இந்த வீடு ஃபுல்லாவே உன்னோட தான், நீ பத்திரமா வீட்டுக்குள்ளே இரு. ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, இந்த காட்டுக்குள்ள நீ போகவே கூடாது. ஏன் உள்ள மான்ஸ்டர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமா, நீ அதை தேடாத வரைக்கும் அதால உன்னை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தி வைக்கிறான். சரி, கோச்சிக்காம என்னோட மெயில் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் ஓடி போய் பார்த்தா இவளுக்கு உள்ள கிஃப்ட்ஸ் இருக்கு. இவ சந்தோஷமா அதை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஓடுறா. பட் அப்பவே அவளால நோட்டீஸ் பண்ண முடியுது, யாரோ அந்த காட்டுக்குள்ள இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த அப்சைட் டவுனுக்குள்ளதான், அதாவது அந்த வால் கிட்ட தான் காமிக்கிறாங்க. உள்ள மிலிட்டரி ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா, அங்க வந்தவன் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நாங்க இங்க உள்ள வந்துட்டோம், இங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இங்க நாங்க செக் பண்ணவும் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க கட் பண்ணிடுறான். கூட இருக்கவன் கேக்குறான், இங்க ஏதாவது செக் பண்ண போறோமா? இல்லடா, நான் வந்து அந்த பக்கம் பாத்ரூம் போறேன், நீங்க ஏதாவது ஃப்ரீயா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். ஆக்சுவலா ஹாப்பும் எல்லும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் எல்லுக்கு சரியா ஆகல. அவ கீழே படுத்துட்டு ஒரு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட் பண்ணவன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சுச்சு போயிட்டு இருப்பான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாப் வந்து ஒரு இடத்துல கத்தி வச்சு குத்திட்டு இருந்தா இல்லையா, அந்த கத்தி அங்க இருக்கும். அதை பாத்துட்டான். ஏதோ முட்டாள் தான் உள்ள வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் நம்ம ஆள் கிடையாது, அதான் ஆர்மி கிடையாது, வேற யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு வேவ்ஸ் அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டே வந்தாங்க இல்லையா, அதை திருப்பி ஆன் பண்ணிடுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை தாங்கவே முடியல. கொஞ்சம் லைட்டா அப்படி சவுண்ட் வந்து ஜாஸ்தி
ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கா, கத்துறா. சோ அந்த சவுண்ட வச்சு இவங்க வந்து இந்த இடத்துல தான் யாரோ இருக்காங்கன்னு கெஸ் பண்ணி அவங்க கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாப்பும் பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தனை சுட்டுறாரு. அவங்க ஆர்மிக்காரங்களாச்சு, சும்மா விடுவாங்களா? எல்லாரும் சரமாரியா சுட்டு தாக்கிட்டு இருக்காங்க. குண்டு போல பொழிஞ்சிட்டு இருக்கு. இவரா எல்லாம் போய் கவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தேவையில்லாம அவரை சுட்டுட்டாரு. இப்ப பதிலுக்கு இவர் ஒருத்தரால சுடவும் முடியல. உடனே பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 வெடி எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட்டுறாரு. அங்க இருந்த 2 பேருமே அதுல இருந்து செத்து போயிடுறாங்க. அப்புறம் கன்னை லோட் பண்ணி அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்துற மிஷினை பாத்தீங்கன்னா சரமாரியா சுட்டு தள்ளுறாருங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நார்மலே ஆக முடிஞ்சுது. அந்த ஒரு மிலிட்டரி ஆள் மட்டும் சாகவே இல்லைங்க. சரி அவங்கள சொல்லலாம் அப்படின்னு எந்திரிக்கும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஆகி செம்ம அட்டாக் அவ பவர் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறா. இப்ப யாருமே இவங்களை எதிர்த்து நிக்காங்க யாருமே கிடையாது. இப்ப எல்லாருமே ஸ்குவாக்ல ஒண்ணு கூடுறாங்க. நான்சியும் ஜொனாத்தனும் பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பசங்க இப்பதான் வந்து டஸ்டினிய பாக்குறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம டஸ்டின் போய் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அதுவா சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டேன், கரண்ட் கம்பத்துல மோதிட்டேன் அப்படின்ற மாதிரி கதை விட்டுட்டு இருக்கான். லூகாஸ் பாத்தீங்கன்னா அவன் நோச தொடலான்னு பாக்குறான். டேய் அடிபட்டு இருக்க, அங்க போய் கை வைக்க பாக்குற அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. அங்க இருந்து ராபின் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் நல்லா விசாரிச்சதெல்லாம் போதும், எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. சோ இப்ப எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டாங்க. வில் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நெக்ஸ்ட் டார்கெட் வந்து டெரெக் தான், அதாவது ஹோலி கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் தான். என்னது அந்த ஃபேமிலியா, சரி ஆனா இந்த ஃபேமிலி ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கதை பேசிட்டு இருக்காங்க. நான்சி கேக்குறா, சரி அவன் தான் நெக்ஸ்ட் டார்கெட் நீ எப்படி உறுதியா சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஏன்னா அதுக்குதான் வில் சொல்றான், என்னன்னா நான் ஹைஃபை மைண்ட் கூட கனெக்ட் ஆகும்போது எனக்கு அது தெரிஞ்சது. முன்னாடி ஹோலியும் இப்படிதான் கடத்தப்பட்டா, அதுவும் எனக்கு தெரிஞ்சது. சோ வெக்னா யாரெல்லாம் டார்கெட் பண்ணாலும் அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியா சொல்றான். நம்ம ஸ்டீவ் பாத்தீங்கன்னா நீ என்னதானே சொல்ல வர, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ யார் கண்ண வழியா என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நீ ஹாலி கண்ல பார்த்தேன்னு சொன்னியே அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா முதல்ல ஹாலி கடத்தப்படும் போது அவ கண் வழியா பார்த்தேன், ஆனா இப்ப நான் வேற ஒரு ஆளா இருந்தா, அதாவது டெரெக் கண் வழியா பார்த்தேன். அப்ப நீ வெக்னா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். வெக்னாவும் நான் தான், எல்லாமே ஐஃபை மைண்டோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால யாரு என்ன பார்த்தாலும் அது எனக்கும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ராபினும் இப்ப அவன் குழந்தைங்களை கடத்துறதே இப்ப ஒரு குறிக்கோளா வச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான்சியும் கரெக்ட் தான், ஆனா போன வாட்டி அவன் வேற மாதிரி பண்ணான், ஆனா இந்த வாட்டி வேற ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல அம்மாவும் இததான் சொல்லியிருக்காங்க. ஹாலியே அவன் கொஞ்ச நாள் பின் தொடர்ந்திருக்கான், ஆனா வெக்னாவா இல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி துரத்திருக்கான். சரி அவனோட திட்டம் எதுவா இருந்தாலும் இப்ப அவனை தடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம டீம் முடிவு பண்றாங்க. அப்புறம் நம்ம வில் பாத்தீங்கன்னா அந்த ஊரோட மேப்பை போட்டுட்டு இங்க இருந்து இவனை கடத்திட்டு போகணும். மெயினா அவனை கடத்தும் போது அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியக்கூடாது. சோ அவனோட கண்ணை கட்டிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸ்டீவ் என்னடானா டேய் நீ என்னதானே சொல்ற அப்படின்ற மாதிரி புரியலங்கிற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் நம்ம மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கடத்துறதுனால அவனுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜொனாதன் பாத்தீங்கன்னா இது எப்படி சக்சஸ்ஃபுல்லா நான் பண்றது, ஏன்னா குழந்தைய கடத்தி நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டஸ்டினும் எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திட்டத்துல பல ஓட்டம் இருக்கு, இது சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லூகாஸும் பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட கேப்ல அந்த மாஸ்டர் எல்லாம் வந்து தாக்கணும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம மைக் பாத்தீங்கன்னா இது எல்லாமே கஷ்டம் தான், பட் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும், நம்ம ஹாலியை காப்பாத்தவும் இந்த டெரெக்க காப்பாத்தவும். அப்புறம் மைக் கிட்ட அந்த குட்டி குட்டி பொம்மையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப இதுதான் அந்த டர்ன்போ ஃபேமிலி, அதாவது டெரெக்கோட குடும்பம். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை உள்ள அனுப்பி அவங்க எல்லாரையுமே மட்டையாக்கணும், அதாவது மயக்கமடைய வைக்கணும். அப்பதான் வெக்னா வந்து அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைப்பான். நடுவுல ராபினும் பாத்தீங்கன்னா இந்த மயக்க மருந்தெல்லாம் எங்க கிடைக்கும்னு எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க கேப்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மான்ஸ்டர்ஸ் அவன் அனுப்பி வைப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவ இருக்க கூடாது, நம்ம தான் இருக்கணும். சோ இந்த ஒரு டூல் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த டூல் அதோட உடம்புல செத்தி அதை நல்லா அட்டாக் பண்ணணும். அது வேற வழியே இல்லாம ரிட்டன் கண்டிப்பா அது வெக்னா கிட்ட போகும்னு நம்புவோம். சோ வெக்னா எங்க இருக்கான்னு நமக்கு தெரிய வரும். அப்படியே ஹாலியை தான் காமிக்கிறாங்க. ரூம்ல பாத்தீங்கன்னா தனியா இருக்க, ஜாலியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் இந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் பாக்ஸ் ஒன்னு இருக்கு, அதுல ஸ்கவுட்ஸ் திங்ஸ் யூனிஃபார்ம் எல்லாமே இருக்கும். அதை போட்டு பாத்துட்டு பாப்பா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பெல்ல அடிக்கிற மாதிரி இருக்கும். வெளியில பயந்து பயந்து போவா, யாரு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வெளியில போனா யாருமே இருக்க மாட்டாங்க. மெயில் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஓபன்ல இருக்கும். இவளும் போய் என்ன இருக்குன்னு பாப்பா, பட் உள்ள ஒரு லெட்டர் இருக்கும், ஹென்றி எழுதியிருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மேப்பே வரைஞ்சிருக்கும். ஆனா ஹென்றி போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பானா, இந்த காட்டுக்குள்ள போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நல்லாவே சொல்லிட்டு போயிருப்பான். சோ இவளுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, போகும்போது அவர் அப்படி சொல்லிட்டு போனாரு, பட் ஆனா இங்க வந்து சந்திக்க சொல்லி ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தோடய பாத்துட்டு இருக்கா. இப்ப அந்த வால் கிட்ட தான் காமிக்கிறாங்க, எல்லாரும் இறந்து போயிருக்காங்க இல்லையா. சோ அந்த ஆர்மியோட ஹெட் சம கோவத்துல இருக்காரு. யாரு இப்படி பண்ணாங்களோ அவனை கண்டிப்பா சீக்கிரம் புடிச்சே ஆகணும், அவன் குடல உருவ போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வந்து ஹாப்பும் எல்லும் பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அங்க அந்த பைனாகுலர்ல பாத்துட்டு இருக்காங்க. அங்க நிறைய ஹெலிகாப்டர் இருக்கு, எல்லாரும் நம்மளதான் தேடிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலா இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரே ஒருத்தனை மட்டும் வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. சரி அவன் முழிச்சிட்டானா அப்படின்னு போயிட்டு ஹாப் பாக்குறாரு, ஆனா அவன் இன்னும் கண்ணே முழிக்கல. இந்த பக்கத்துல இருந்து எல் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவன் அந்த வால் மேலே பாத்ரூம் போனான்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆமா அதையே இப்ப கேக்குற அப்படின்னு
அப்படின்ற மாரி கேட்கிறா. ஒருவேள அவனுக்கு அந்த வால பத்தி தெரியலாம். அந்த வால எப்படி தாண்டி போறதுன்னு தெரியலாம் அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹாப் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் சப்ளை வண்டி வரும்போது தான் நம்ம இந்த இடத்த விட்டே போக முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்த இடத்த விட்டு போயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாரி இவளும் கேட்கிறா. அங்க போயிட்டு நம்ம டீம் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. சொன்னா இவங்களுக்கு இந்த வால் எல்லாம் தாண்டுறது தெரியுமா அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மறுபடியும் வந்து நம்ம இதே இடத்துல தான் நிப்போம். சோ இங்கேயே ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாரி எல் சொல்றா. நீ நினைக்கிற மாரி ஆர்மி எல்லாம் வெளியில வாயே திறக்க மாட்டாங்க. எந்த இன்ஃபர்மேஷன பத்தியும் அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் குடுத்துருப்பாங்கம்மா. வேணும்னா அடுத்த வண்டி எப்ப வருதுன்னு வேணாலும் தெரிஞ்சுக்கலாமே தவிர நீ கேட்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஹாப் சொல்றாரு. ஆனா எல் பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியா சொல்றான். என்கிட்ட அந்த பிரச்சனையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் கொடுங்க, நான் அவன் கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீதான் சரியான அகம் பிடிச்ச கழுதையாச்சே, நீ சொன்னா கேட்கவா போற அப்படின்ற மாதிரி ஹாப் சொல்றாரு. அப்படியே சீனை கட் பண்ணி எரிக்காவை தான் காமிக்கிறாங்க. அவ பாத்தீங்கன்னா வார்ம் ஹோல் கிளாஸ நல்லா கவனிச்சிட்டு இருக்கா. அவ மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்கா. இப்ப லூகாஸும் மைக்கும் பாத்தீங்கன்னா விட்ட பேச வந்திருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஆல்ரெடி இவள கிராலுக்கு கூப்பிடலன்னு இவன் சம கோவமா இருக்கா. இல்ல டைரக்ட் வந்து இப்ப ஆபத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த தடி பையன் ஆபத்துல இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறா. எக்கோ விடுற மாதிரி தெரியல, நீ டீனா மூலியமா அந்த ஃபேமிலிக்குள்ள போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், டீனாவா அவ கூட எல்லாம் நான் சண்டை போட்டுட்டு அவகிட்ட பேசுறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப நாங்க ஹாலியை காப்பாத்துதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கோம். சோ டெரேக்க காப்பாத்தினாதான் ஹாலி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஆக்சுவலா நாங்க அதுக்கு ஒரு பிளானும் போட்டிருக்கோம். இந்த பிளானுக்கு அப்புறம் டீனா உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்னா நீ முதல்ல இதை தானே சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ இப்பவே ஹெல்ப் பண்ண போறா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராபினும் வில்லும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு அதாவது விக்கி அவன ராபினோட கேர்ள் ஃப்ரெண்டும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவன் வந்து அந்த சைடு போயிட்டு இருப்பா. இவ பார்த்ததும் பயந்து ஓடுவா. ஏன் இப்ப நம்ம ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வில் கேட்பா. இல்ல ஆக்சுவலா நைட் அவ கூட சாப்பிட போலான்னு பிளான் போட்டிருந்தேன். இன்னைக்கு அந்த பிளான் படி நடக்கவே நான் போறது இல்ல. சோ அவளை நான் சீட் தான் பண்ண போறேன், அதனால தான் ஒளிஞ்சு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு இடத்துல அவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. நீ இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவளை நல்லா கிஸ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் நினைச்சேன்டா அன்னைக்கு வந்து எட்டி பார்த்தது நீதானா, இந்த ஹேர் ஸ்டைல் மேல எனக்கு அப்பவே டவுட் இருந்தது அப்படின்ற மாதிரி ராபின் சொல்றா. சரி நான் அன்னைக்கு நல்லா கிஸ் பண்ணலான்ற வேற கேக்குறா. ஆமா நீ நல்லாவே கிஸ் பண்ண, சரி நீ வந்து அவ கூட இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறா. ராபின்கா புரியல, எது நாங்க டேட் பண்றத பத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமா ஆமா எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ஒரு சிக்னல்ஸ் தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சது, ஒரு நைஸா அதே மாதிரி அது அமைஞ்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க அந்த இடத்துல இருக்க ஏகப்பட்ட மயக்க மருந்த பாத்தீங்கன்னா அள்ளி போட்டுட்டு வந்துடுறாங்க. நம்ம முறை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான எல்லா சப்ளைஸும் பண்ணிட்டு இருப்பாரு. டஸ்டின் வந்து நான் கேட்டேன் சஸ்பென்ஷன் கிட் அப்புறம் டர்போ சார்ஜர் இதெல்லாம் எடுத்துட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனது இதெல்லாம் எடுத்துட்டு வரலையாவா, இவ்வளோ பெரிய ஆர்மியை தாண்டி உங்களுக்கான சப்ளைஸ் எல்லாம் எப்படி மறைச்சு தெரியாம எடுத்துட்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, முதல்ல எடுத்துட்டு வந்த பொருளுக்கு தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திட்டு போயிடுறாரு. அங்க இருந்து வெறுப்புல நேரா வந்தவன் ஸ்டீவ் கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சான். ஸ்டீவ் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு வேனை வந்து வெயிட் கம்மி பண்ணணும், அப்பதான் வந்து வண்டி ஃபாஸ்டா போகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா இந்த வண்டி எல்லாம் போகாது, இதெல்லாம் வந்து டப்பா வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. அங்க இருக்கிற ஒரு ட்ரில்லிங் மிஷினை எடுத்துட்டு போயிட்டு இவனோட வண்டியில ஓட்டப்பட பாக்குறான். ஆண்டனா தானே முக்கியம், மத்தபடி வேற எதுவும் தேவையில்ல, வண்டி ஃபாஸ்டாவும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவோட வண்டியில போய் ஓட்டப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் நான்சி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர்ல ஒரு ஷார்ட் கன்னை உருவாக்கிட்டு இருப்பா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த ஷார்ட் கன்னை வச்சு டெமோ கார்கனை ஷூட் பண்ண போறியா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாராச்சும் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தானே சொன்னீங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இந்த டிரான்ஸ்மிட்டர்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னதான், ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. சரி வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்றான். டெஸ்ட் பண்ணலான்னு 3 பேரே கிளம்பிட்டாங்க. நான்சி பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு பின்னாடி பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. சரி உன் கதை தான் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முறை கேட்பாரு. அதுக்கு ஜொனாதன் பாத்தீங்கன்னா அவளோட கதை என்ன, பாவம் அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, தங்கச்சியை காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, நான் கொடுத்த கேசட் எல்லாம் கேட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதனால இந்த பாட்டுல நல்லதா இருந்துச்சு நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேய் உனக்கு இன்னுமாடா புரியல, அதை பண்ணியா இல்லையா, நீ ஒரு எமர்ஜென்சில இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நீ எதுவுமே பண்ணல, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்திருக்கா. முன்னாடி நான்சி பாத்தீங்கன்னா கத்துறா, எதுக்குதான் தேவையில்லாம பேசிட்டு வரீங்களோ, சீக்கிரமா வாங்க டைம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. மறுபடியும் ஜொனாதன் பாத்தீங்கன்னா அவ சுத்தி யாருமே இல்ல, அவ கஷ்டத்துல இருக்கா, இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நான் எப்படி அவகிட்ட பேச முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. முறை பாத்தீங்கன்னா செம டென்ஷன்ல, டேய் இதுதாண்ட சிச்சுவேஷன், இந்த மாதிரி டைம்ல சொல்லும் போதுதான் சில பேருக்கு சில உறவோட அருமையே புரியும், ஒழுங்கா ஆம்பளையா லட்சணமா நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. திருப்பியும் பாத்தீங்கன்னா அவ டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. இப்ப 2 பேரும் கரெக்டா அந்த உருளைக்கிழங்கு மூட்டையை வைக்க போறீங்களா இல்ல நான் சுட்டு தள்ளட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் இந்த மூட்டையை வச்சதுமே இவ கரெக்டா சுடுறா. அந்த டிரான்ஸ்மிட்டர் பாத்தீங்கன்னா அந்த மூட்டைக்குள்ள கரெக்டா போயிடுது. இப்ப இதே மாதிரி டெமோ கார்கனையும் சுட்டு அந்த டிரான்ஸ்மிட்டர் டெமோ கார்மென்ட்குள்ள போகணும், இதுதான் இவங்களோட பிளான். ஆக்சுவலா ஜொனாதன் பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த கேசட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். அது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்கு, அதாவது அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக. அப்புறம் நம்ம ஹோப்பை தான் காமிக்கிறாங்க. எப்படியாவது பேசி
பேசி இவங்கிட்ட அந்த விஷயத்த வாங்கிரலான்னு பார்த்தா, இவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். நான் ரொம்ப கீழ் நிலையில இருக்கிறவன் அப்படின்ற மாரி பொய் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? உனக்கு எதுவுமே தெரியாதா? அப்ப டாக்டர் கேக்கு தான் எல்லாமே தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். என்னது டாக்டர் கேவா? அவங்கள பத்தி நான் சொல்லவே இல்லையே. இல்ல நீ தான் இப்ப சொன்ன. எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம்னு தெரியுமா? ஆக்சுவலா எல்லால உன் மைண்டுக்குள்ள போக முடியும். அவன் உன் மைண்டுக்குள்ள நீ மனசுக்குள்ள நீ எங்ககிட்ட பதில் சொல்லாதது கூட அவ ஈஸியா தெரிஞ்சுப்பா. அவ இந்நேரம் உன் மூளைக்குள்ள போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. சோ நீயே வெளியில சொல்லிடுறது பெட்டர். அவன் உன் மூளைக்குள்ள விளையாட விளையாட உள்ள போக போக உனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ வாயை திறந்து நீயே எல்லாத்தையும் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஹாப் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே லெவனும் பாத்தீங்கன்னா அவளோட தலையில கையை வச்சு உள்ள போய் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சோ மீன் வயல் இந்த இடத்துலயே அவன் சொல்றான், டாக்டர் கேக் வந்து அந்த பொண்ணுதான் வேணும், வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு. அவன் ஆல்ரெடி உள்ள என்னென்ன விஷயங்களை பார்த்தோம்னா அது எல்லாமே எல்லாம் போய் உள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவன் தலைக்குள்ள பார்க்கும்போதுதான் கடைசியில ஒரு கதவு இருக்கு. அது என்ன கதவு, அதுக்குள்ள என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு இருக்கு அந்த கதவு அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதை வச்சு இங்க ஹாப்பா இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, ஒரு கதவு இருக்காமே அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் எனக்கு அது பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. அவளை தலையில இருந்து வெளியில வர சொல்ல என்னால தலைவலி தாங்க முடியல. அதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியாது. பட் ஆனா ஹாப்பா விடுற மாதிரியே இல்ல. என்னதான் இருக்கு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனா தெரியாதுன்னு கத்திட்டு இருக்கான். அந்த பக்கம் எல் பாத்தீங்கன்னா உள்ள போய் அவளோட பவரை யூஸ் பண்ணி கரெக்டா கதவு திறக்கிற பயங்கரமான ஒரு வெளிச்சம். இங்க அந்த வலி தாங்க முடியாம அவன் பாத்தீங்கன்னா அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுறான். ஹாப்பும் பாத்தீங்கன்னா இவகிட்ட ஓடி வராரு. எல்லுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஓடி வந்து அவனுக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் அந்த கதவுக்கு பின்னாடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி எதையோ பார்த்தேன், கிரிப்டோனைட் அப்படின்னா என்னன்னு கேக்குறாரு. இல்ல கதவுக்கு பின்னாடி இவங்க எதையோ அடைச்சு வச்சிருக்காங்க, என்ன மாதிரி யாரோ சக்தி வாய்ந்த ஒருத்தர் இருக்காங்க, கிரிப்டோனைட் அதாவது வெக்னாவை தான் இந்த மிலிட்டரி அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அப்படியே இன்னொரு பக்கம் ஹாலி பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. ஹென்றி என்ன காட்டுக்குள்ளேயே போக வேணாம்னு சொன்னா, ஆனா இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே கீழே உட்காரும் போது அந்த மணி கிட்ட பேசிட்டு இருக்கா. அதாவது மைக் வந்து ஒரு பொம்மை கொடுத்திருப்பா இல்லையா, தைரியமான பொண்ணுன்னு, அதை கழுத்துல மாட்டிருப்பா, அதுகிட்ட பேசிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவ தைரியமான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. உடனே இவ வந்து காட்டுக்குள்ள போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு காட்டுக்கிட்ட போயிட்டு பைனோகுலர்ல பாக்குறா, போலாமா வேணாமா அப்படின்னு. ஆனா இங்க யாருமே இல்லாதனால தைரியமா காட்டுக்குள்ள போறா. ஹோலியோட கிளாஸ்மேட் டெரேக்ன்ற பையனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. டெரேக்கு ஒரு அக்கா இருக்காங்க, டீனான்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். வேற யாரும் இல்ல, எரிக்காவை தான். இந்த பிளான தான் அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. எரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. டீனா என்ன மன்னிச்சிரு, என்ன ஏத்துக்கோ, இருந்தா உனக்காக தான் இதை சாப்பிட கொண்டு வந்தா அப்படின்ற மாதிரி அழுது நடிச்சிட்டு இருக்கா. உடனே இந்த ஆக்டிங்ல டீனாவும் பாத்தீங்கன்னா ஏமாந்து போய் சரிவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறா. இது எல்லாமே பசங்களோட பிளான். தூரத்துல இருந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம் பாத்தீங்கன்னா 2 வண்டியில பிரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப மிஸ்ஸஸ் பயஸ் கேக்குறாங்க, இந்த மருந்தெல்லாம் வேலை செய்ய என்ன ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரும் வந்து எவ்வளவு சரக்கு அடிச்சிருக்காங்க, என்னென்ன சாப்பிட்டுருக்காங்க, அந்த மருந்து எல்லாத்தையும் அந்த ஃபுட்டுல தான் கலந்து கொடுத்துருக்காங்க போல. உள்ள பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்கு. அவங்க அம்மா கதையா விட்டுட்டு இருக்காங்க. எரிக்கா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணமா, நீ சண்டை போட்ட டைம்ல உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண, நீ வந்து சேர்ந்ததுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப அந்த ஃபுட்டை வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க போல இருக்கு. டெரேக்கோட அப்பா பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா இந்த பை, ஆனா ஏதோ ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒண்ணும் இல்ல அங்கிள், நன்மை கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கேன், அதனாலதான் அது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க போல இருக்கு. ஆனா டீனா மட்டும் இன்னும் சாப்பிடவே இல்ல. அந்த ஒரு பீஸ் அவளோடது. இவளும் பாத்தீங்கன்னா கம்பல் பண்ணிட்டே இருக்கா, டீனா நீ இதை சாப்பிடு சாப்பிடுன்னு. இவளா நான் டயட்ல இருக்கேன், இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஹை கலோரி அப்படின்ற மாதிரி கதை விட்டுட்டு இருக்கா. நீ சாப்பிடு அப்படின்னு இவ வந்து ஒரு கட்டத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா. உனக்கு ஏன் நான் இதை சாப்பிடணும்னு நினைக்கிறேன், இதை சாப்பிட்டு நான் குண்டாகணும், உனக்கு என்னையும் ஜோஷியும் பார்த்து பொறாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லையே நான் ஏன் பொறாமப்பட போறேன், நான் பொறாமலாம் படல, இல்ல நீ பொறாமதான் படுற அப்படின்னு சொல்லி இங்க இடத்துல இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஏஞ்சி போய் நேரா கீழே விழுந்துறாரு. மயக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஓடி போய் அங்கேயே விழுந்துடுறாங்க. அந்த பக்கத்துல இந்த டெரெக் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு அவனும் டேபிள் மேலேயே விழுந்துட்டான். சோ எல்லாரும் மட்ட. இவ பாத்தீங்கன்னா டீனா ஓடி போய் அழுதுட்டு இருக்கா. அம்மா என்னாச்சு, அப்பா என்னாச்சு அப்படின்னு. எரிக்கா உடனே 911க்கு கால் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நானும் தான் சொன்னேன் அந்த பையன் சாப்பிட சொல்லி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு வெறித்தனமா ஒரு ஊசி எடுத்துட்டு வந்திருக்கா. ஊசிலே மருந்து எடுத்துட்டு வந்துட்டா போல. உடனே இவ கழுத்துல ஒரே குத்து. அவ்வளவுதான். நம்ம டீம் பாத்தீங்கன்னா அவங்க வண்டி எடுத்துட்டு வந்து எல்லாரோட தலையையும் கவர் பண்ணி அந்த வேன்ல ஏத்தி மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அந்த வண்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம பசங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்க. அதாவது கதவு கிட்ட டிராப் செட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்பெட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கார்பெட் அடியில மட்டும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துறாங்க. வெறும் கார்பெட்டை மட்டும் மேல பின் பண்ணிடுறாங்க. அதாவது அதுக்கு நடுவுல வந்து ஏதாவது டெமோ காரணம் ஏதோ நிக்கும் போது பாத்தீங்கன்னா அது கீழே விழுந்துடணும். கீழே பாத்தீங்கன்னா பெரிய முள்வெளி மாதிரி போட்டு செட் பண்ணிடுறாங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா நான்சி அவளோட கண்ணுல டிரான்ஸ்மிட்டர் எல்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்கா. வேன்ல பசங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது வருவாங்க. அதாவது டெரேக்க பிடிக்க ஏதாவது டெமோகா இருக்கணும், இல்ல ஏதாச்சும் வரலாம். சோ அதுக்காக தான் நம்ம டிராப்பை செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் அந்த ஸ்டீவ் வண்டியிலேயே அந்த ஆண்டனாவையும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த பக்கத்துல இருந்து ராபின் வந்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். ஏதாவது வந்துச்சா இல்லையா அப்படின்னு. இந்த பக்கம் அவன் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, இன்னைக்கு ஏதாச்சும் வந்தே ஆகணும். ஒருவேளை இன்னைக்கு வரலன்னா நம்ம போட்ட பிளானே சொதப்பிடும். இப்படி ஒரு குடும்பத்தையே இப்படி பண்ணி வச்சிருக்கோமேன்ற என் மனசாட்சி என்ன கொன்னுடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. வெளியில மிஸ்ஸஸ் பயஸும் வில்லும் தான் பேசிட்டு இருக்காங்க. வில் பாத்தீங்கன்னா சாரி கேக்குறான். அம்மா நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன், தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். மிஸ்ஸஸ் பயஸும் சாரி கேக்குறாங்க. என் மேலயும் தப்பு இருக்கு, ஏன்னா நான் அவ்வளவு பயந்துருக்கேன். உன்னை ஃபர்ஸ்ட் டே அது கடத்திட்டு போனப்ப நான் எப்படி துடிச்சு போனேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ உன் புது ஃப்ரெண்ட் இருக்கால, அவளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஆனா அவ வந்து உன்னோட அம்மா கிடையாது. எல்லா விஷயத்தையும் என்னால கண்டு காணாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நான் உங்களை கண்டு காணாமலாம் இருக்க வேணாம்னு சொல்லல, பட் ஆனா கொஞ்சம் சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ போய் கோட்டை போட்டுட்டு வா, உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், அப்புறம் யாரு இந்த உலகத்தை காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இப்ப டெரெக் வீட்டு வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்க லைட் எல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்பவே புரிஞ்சிருச்சு, அது வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் கேக்குறான். உள்ள பாத்தீங்கன்னா நான்சி லான்ச்சர் ரெடியா இருக்க, வெளியில அப்புறம் வந்து மைக்கு டிராக்கர் எல்லாருமே ரெடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த லைட் பாத்தீங்கன்னா பிளிக்கர் ஆகுறது நேரா அவங்க வீட்டுல பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இவங்க வெளியில இருந்து சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் யாருமே பேசாதீங்க, அது உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த டெமோ கார்கன் நேரம் டெரெக்கோட ரூம்லயே குதிச்சிருது. இப்ப பசங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பொம்மையை உள்ள வச்சு போத்தி வச்சிருப்பாங்க. அதை டெரெக்னு நினைச்சு நேரா போய் தூக்கி பாக்குது. ஆனா ஒரு பொம்மை அதை பார்த்து செம கடுப்பாயிடுது. அதே சமயத்துல நம்ம லூக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராக்கரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த டோர் வழியா அவங்க வந்து ஒரு டிராப்புமே செட் பண்ணிடுறாங்க. அவன் உஷாரா கிராஸ் பண்ணி போயிடுவான். பட் ஆனா டெமோ கார்கனுக்கு தெரியாதுல, அது நேரா வந்து அந்த டிராப்ல மாட்டிக்குது. அதுக்குள்ள லூகாஸ் கீழே இறங்கி ஓட, பட் அந்த டிராக்ல அது வேலை செய்யுமா, அது பிச்சு போட்டு அது நேரா கீழே குதிச்சு முன்னாடி வந்து நின்று இருக்கு. வேற வழியே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறான். அந்த கார்பெட் கடியில இவங்க ஒரு டிராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை கிராஸ் பண்ணி குதிச்சிடறான். இதுவும் ஓடி வந்து அந்த கார்பெட்ல காலை வச்சு கீழே விழுந்துருது. பட் ஆனா அது கீழே வந்து லேண்ட் ஆகாம மேல எட்டி பார்த்துட்டு இருக்கு. பின்னாடி இருந்து மைக் பாத்தீங்கன்னா எதையோ வச்சு அது தலையிலேயே அடிச்சிட்டு இருக்கான். அப்புறமா அவங்க கீழே ஒரு முள்வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அதுலயே அது விழுந்ததுக்கு அப்புறம் கரெக்டா நான்சி வந்து அந்த ஷார்ட் கனை வச்சு சுடுறா. ஒரு டிராக்கர் உள்ள போயிருக்கோம் தான் நினைக்கிறான். அவன் திருப்பி லோட் பண்றதுக்குள்ள நெருப்பு பந்து மாதிரி ஜொனாச்சன் தூக்கி போட்டுறான். அது எரியவே ஆரம்பிச்சிருது. இவ அதுக்கு அடுத்து சுடுறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அது மேல போயிடுது. மேல போயிட்டு மைக் கிட்ட நின்று மைக்கும் பாத்தீங்கன்னா சம்மாடி அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லூக்கஸ் இருக்க பக்கமா திரும்பி அந்த டோர் ஓபன் பண்ணி அந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடுது. சோ அது வெளியே வந்ததுமே பாத்தீங்கன்னா ஸ்டீவ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க வெளியே வந்துருச்சு அப்படின்னு. டஸ்டினும் பாத்தீங்கன்னா அது எந்த பக்கம் போகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடறான். பின்னாடி நான்சியா ஜொனாத்தனும் வந்து கார்ல ஏறி உட்காந்துறாங்க. சோ அது உள்ள இருக்க டிராக்கரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த பக்கம் இருக்க நம்ம மிஸ்ஸஸ் பயஸ் வில் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்டீவும் வேகமா கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் நேரா போயிட்டு இருக்கும்போது ரைட்ல திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, ரைட்ல ரோடே இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், அது ரைட்ல தான் போகுது, ரைட்ல போனது நிறைய வேலியெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய வீட்டோட வேலியெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் மிஸ் ஆகுது. இப்போ வண்டியை நிறுத்துறா அப்படின்னு சொன்னது இவன் வண்டியை நிறுத்திடுறான். மறுபடியும் வேற இடத்துல சிக்னல் கிடைக்கும். இப்ப தென்கிழக்கு பக்கமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்த வழியே வந்து பாத்தீங்கன்னா அதே ரோட்ல கனெக்ட் ஆகி போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மிஸ்ஸஸ் பயஸ்க்கு டவுட், அது ஏன் இப்படி சிக்னல் கட் ஆகி இவங்க திருப்பி வேற வழியா போகணும், ஒருவேளை அது குழப்ப முயற்சி செய்யுதோ அப்படின்ற மாதிரி. இல்ல அதுக்கு அந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கதா அதுங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா டெரெக் வந்து அந்த துணியை கழட்டிட்டு கத்திட்டு இருக்கான், என்ன விடுங்க அப்படின்ட்டு. ராபின் கிட்ட கேக்குறாங்க, இவன் 2 ஸ்லைஸ் சாப்பிட்டான்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி முடிச்சா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. அப்புறம் வில் பாத்தீங்கன்னா ஏதோ ஃபீல் பண்ணிட்டா போல, இதுக்கப்புறம் இதெல்லாம் வேற வேஸ்ட் தான், இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, அதான் அவன் பாத்துட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போறான். ஆனா நம்ம தென்கிழக்கு திசையில இருக்கோம், அதனாலதான் அது திசையை மாத்திருச்சு, ஏன்னா வெக்னா பாத்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லவும் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி ஹாலியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவ இப்ப காட்டுக்கு நடுவுல இருக்கா. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பஸ் எல்லாம் வச்சு அந்த மேப்பைய வச்சு இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த கடைசி எண்ணில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த பெரிய மலைக்கு நடுவுல ஒரு குட்டி கேப் இருக்கு. ஆக்சுவலா அந்த குட்டி கேப் வழியே அவ போகலாம். பட் ஆனா பயந்துகிட்டு வெளியில இருந்தே ஹென்றி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. யாருமே ஆன்சர் பண்ணல. உடனே பைனாகுலர் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கா. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது உள்ள யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிச்சவ பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு உருவம் துரத்திட்டு இருக்கு. காலை மட்டும் தான் காமிக்கிறாங்க. இவ ரொம்ப தூரத்துல ஓடி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. பட் ஆனா அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாக்குறாங்க. இவ யாருன்னு எந்திரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது நம்ம மேக்ஸ். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் 3 எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும். சோ லைக் கொடுத்துருங்க, தயவு செஞ்சு அந்த ஹை பட்டனையும் கொடுத்துருங்க. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் கண்டிப்பா அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அப்பதான் அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ண முடியும். தேங்க்யூ, பை பாய். ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஓட எபிசோட் 4 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வேற லெவலா இருக்க போது. இந்த எபிசோட பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா இருக்கும். சோ ஃப்ரீ டைம்ல நல்லா நிதானமா உட்காந்து பாருங்க.
பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை லைக்கும் பண்ண போறீங்க. இந்த ஹைப் ஒரு பட்டன் இருந்தா மறக்காம அதையும் குடுத்துருங்க. அதுக்கும் முன்னாடி யாரெல்லாம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலையோ மறக்காம பார்த்துட்டு வாங்க. லிங்க் எல்லாமே நான் கீழ குடுக்குறேன். இப்ப டீட்டெயிலா ஹாலியோட கிளாஸ்மேட் டெரெக்க வந்து என்ன பண்றாங்கன்னு காமிக்கிறாங்க. இன்னும் கட்டி போட்டு தான் இருக்கான். அவன் முழிச்சுட்டான். அந்த மருந்து அவனுக்கு கரெக்ட்டா வேலை செய்யவே இல்ல. எந்திரிச்சதுமே பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பயஸ் போய் பேசிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் பயப்படாத, பதறாத, என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவனா பயங்கர நக்கலா பேசிட்டு இருக்கான். நீங்க யாரு? குழந்தைங்களை கடத்தவர ஒரு கடத்தல்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் அப்படிலாம் இல்லப்பா, உன்னை காப்பாத்துதான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். நானும் ஒரு அம்மா தான். அங்க பாரு என் பையன் அங்க நின்னுட்டு இருக்கான். அவன் ஒரு ஜாம்பி பாயாச்சே அப்படின்ற மாதிரி இவன் பதறிட்டு இருக்கான். ஆனாலும் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா பொறுமையா அவனை ஏன் அந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க தெரியுமா? அந்த கடத்த போற மான்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவனதான் கடத்திருக்கு. இப்ப உன்னையும் கடத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன், நீ இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு. அவனா எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் முன்னாடியே பேசிட்டாரு, நான் இங்க இருந்து கிளம்பணும், என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இருந்தாலும் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா பொறுமையா அந்த வாட்ஸ்அப்ங்கிறவன் தான் அந்த மான்சஸோட தலைவனே. சோ எல்லாமே அவன் சொல்ற பேச்சுதான் கேட்கும். நீ அவனை நம்பவே கூடாது. சோ இப்ப இனி இருக்க இடம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இப்ப உன்ன வேற இடத்துக்கு மாத்தி கூட்டிட்டு போறேன். உன் கை கட்ட கழட்டினா நீ சமத்து பையனா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த டெரெக் ஓகே சொல்ல கை கட்ட கழட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் தள்ளிவிட்டு வெளிய விட பாக்குறான். பட் ஆனாலும் வில் பாத்தீங்கன்னா ஓடி போய் மேலேயே விழுந்துடுறான். என்ன வெளியே விடுன்னு கத்திட்டே இருக்கான். பட் ஆனா வில் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கதவை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். ராபினும் எரிக்கும் வேகமா ஓடி வந்து டோரை பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனா இந்த இடத்துல வில்லோட கண்ணிலே பாத்தீங்கன்னா இந்த பையன் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு ஓட பாக்குறான். அந்த பக்கம் எரிக்கா நின்று இருக்கான். நீ என்ன தாண்டி போயிடுவேடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவன் ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி ஏணி மேல ஏறி போய் நின்று இருக்கா. ராபினும் பின்னாடி அந்த ஏணி மேல போறா. பட் ஆனா ஏணியை பிடிச்சி தள்ளி கீழே விட்டுறான். அதனால ராபின் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. வாட்ஸ்அப் தான் கெட்டவன், நாங்கெல்லாம் நல்லவங்க, உன்னை காப்பாத்ததான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் கீழே வாங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த தடிப்பை கீழே வராம மேல நின்று கத்திட்டு இருக்கான். இதே சமயத்துல பாத்தீங்கன்னா வில்லுக்கு வந்து அந்த ஐஃபை மைண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் மான்ஸ்டர் வருது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அந்த மான்ஸ்டரும் வேகமா கதை உடைச்சிட்டு உள்ள வர பாக்க இவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று இருக்காங்க. மிஸ்ஸஸ் பயஸ், நீ என்ன தாண்டி அந்த பையனை தூக்கிட்டு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வில்லுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் மேல போய் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். இந்த மான்ஸ்டர் கண்ணு மூலியமாவும் அவன் பாத்துட்டு இருக்கான். இவங்களா வந்து சுத்தியில வச்சு அடிச்சு அப்படியே அது கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா வேகமா ஒரு கார் வந்து அந்த மான்ஸ்டரை இடிச்சு தள்ளிடுது. வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்டீவ் தான். சோ அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்ததுமே அது ஃபீல் பண்ற சேம் பையனை வில்லுமே வந்து பெயின் அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப வலியில கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் டஸ்டின் கார்க்குள்ள பாத்தீங்கன்னா பரவாயில்ல சூப்பரா அடிச்சு தூக்கிட்டோம் அப்படின்னு செம ஹாப்பியா இருக்கு. ஆனா இன்னும் அந்த மான்ஸ்டர் சாகவே இல்லைங்க. எந்திரிச்சு பார்த்துட்டு அது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கா. அது துரத்தலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தூரத்துல ஒரு பில்டிங் குள்ள பாத்தீங்கன்னா அது அந்த டோரை ஓபன் பண்ணி அது உள்ள போயிடுச்சு. அந்த டோர் இன்னும் கொஞ்சம் ஓபன்லயே தான் இருக்கு. ஸ்டீவ் சொல்லிட்டு இருக்கான், ஸ்டில் நம்ம அந்த காரால வந்துட்டு அதை கிழிச்சு உள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்னல் போகுதுன்னு டஸ்டின் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நான்சி பாத்தீங்கன்னா சொல்லிடுறான், உள்ள போலாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சொன்னதை கேட்பான நம்ம ஸ்டீவ் உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான். வண்டி செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் செம மரண பயம். ஒருவேளை வெளியிலே இடிச்சிட்டு விழுந்துருவோமா இல்ல கரெக்டா உள்ள போயிடுவோமா, அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி. ஆனாலும் வண்டியை சக்சஸ்ஃபுல்லா உள்ள ஓட்டி கொண்டு போயிட்டான் நம்ம ஸ்டீவ். உள்ள போனதுமே பாக்கணுமே, எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம், நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி செம்ம கத்து உள்ள காருக்குள்ள. டஸ்டினுக்கு சிக்னலுமே கிடைச்சிருச்சு. ஏன்னா அதோட உடம்புல டிரான்ஸ்மிட்டர் இன்னும் இருக்கு இல்லையா. சோ வந்து சிக்னலும் கிடைச்சிச்சு. உன்னை விட மாட்டோம், நாங்க துரத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கார்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் போற இடம் பாத்தீங்கன்னா இன்னுமே வில்லுக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் கீழே விழுந்து கத்திட்டு இருக்கான். அப்படியே அந்த மான்ஸ்டரோட கண்ணு வழியே பாத்தீங்கன்னா அவன் எல்லாம் வந்து குழந்தைங்களை பிடிச்சு வச்சிருப்பான் இல்லையா, அது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிச்சு. சோ டக்குன்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுயநினைவு வந்துருச்சு, எந்திரிச்சு உட்காந்துட்டான். இருந்தாலும் அந்த பயம் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்கான். மிஸ்ஸஸ் பயஸா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, நீ ஒண்ணும் இல்ல, உனக்கு எதுவுமே ஆகல, நீ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படியே இந்த இடத்துல டைட்டில் கார்டை போடுறாங்க. இப்ப நமக்கு புதுசா ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, உட்காந்து டிவி ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்கா. வேகமா யாரோ பாத்தீங்கன்னா கதவை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா போய் யாருன்னு பாக்குறாங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஆர்மி நிக்கிறாங்க. உங்க பொண்ணு ஆலன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு ஆலனை பாத்தீங்கன்னா இவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி அந்த மிலிட்டரி போலீஸ் வண்டியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைங்களை இவங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த பொண்ணையும் அங்கதான் கூட்டிட்டு போறாங்க. அதாவது எல்லா குழந்தைங்களையும் காப்பாத்த போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. சோ இத வந்து நம்ம பசங்க லூகாஸ் மாய்க்கும் பாத்தீங்கன்னா 2 பேரும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி எல்லா குழந்தைங்களும் ஆர்மி எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல. இங்க அப்சைட் டவுன்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க வேகமா இன்னும் காருக்குள்ளதான் இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது இவன் இன்னும் வேகத்தை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா சிக்னல் போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வண்டி இன்னும் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பட் ஆனா இவங்களுக்கு ஒரு டவுட், இந்த பகுதியில ஒரு எல்லை வருமே, சோ இந்த எல்லைக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னும் ஆப்போசிட்ல இருக்குன்னே தெரியல. இவனா வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்லோ பண்ணு அப்படின்ற மாதிரி நாச்சி சொல்லிட்டு இருக்கான். வண்டி பாத்தீங்கன்னா செம்ம வேகமா போய் அந்த பெரிய செவர் இருக்கு இல்லையா அப்சைட் டவுன்குள்ள, அதுக்குள்ள போய் நல்லா சொருகி மாட்டிடுச்சு. அப்புறம் மிஸ்ஸஸ் பயஸ் பாத்தீங்கன்னா அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான்சி ஜொனாத்தன் கத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம். அப்புறம் ராபின் வரா. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு பாக்கலாமா வாங்க, அவங்கதான் உள்ள போயிட்டாங்களே சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறா. உள்ள போனா வில் பாத்தீங்கன்னா பெரிய
டிராயிங் மாதிரி ஏதோ வரைஞ்சு வச்சிருக்கான். இவங்களும் உள்ள வந்து பார்த்துட்டு இதெல்லாம் என்னது? இது என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. இது என்னன்னு எனக்கும் தெரியல. நான் இத உள்ள பார்த்தேன் அப்படின்ற மாரி வில் சொல்லிட்டு இருக்கான். இவ்ளோ கிட்டக்க நீ பார்த்துருக்கனா என்னவா இருக்கும்? அப்படின்ற மாரி இவங்களுக்கே டவுட். அதாவது அந்த ஹைஃபை மைண்ட் கூட இவன் ரொம்ப கிட்டக்க கனெக்ட் ஆனதால உள்ள இருக்க எல்லா சிஸ்டம் அதாவது அந்த மைண்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே இப்ப பார்த்தீங்கன்னா வில் பார்த்திருக்கான். உள்ளுக்குள்ள அதாவது ரொம்ப ரொம்ப டீப்பா அப்சைட் டவுன்குள்ள. சோ அப்படி பார்க்கும்போதுனால தான் அவனுக்கு எல்லா குழந்தைங்களும் அங்க மாட்டிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க அம்மா கேக்குறாங்க, "அப்ப ஹாலிய பார்த்தீங்களா?" அப்படின்ற மாரி கேக்குறாங்க. "நான் பார்த்தேன். அவன் எல்லா குழந்தையும் புடிச்சு வச்சிருக்கான்." அப்படின்ற மாரி வில் சொல்றான். அது மட்டும் இல்ல அங்க உள்ள ஒரு கோபுரம் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளதான் அவ இருந்தா. அந்த இடம் அவளை ஏதோ மாத்தி வச்சிருக்கு. அவள மாரி இன்னும் மத்த குழந்தைங்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்ல அந்த குழந்தைங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்கான். நடுவுல எரிக்கா பாத்தீங்கன்னா இந்த தடியனை மட்டும் தான் வெக்னா தேடிட்டு வரான்னு நினைச்சா அப்படின்ற மாதிரி சொல்றான். நானும் அதே தான் நினைச்சேன். ஆனா இவன் என்ன தாண்டி போனப்பதான் தெரிஞ்சது இவன் டார்கெட் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி வில் சொல்றான். அப்புறம் ராபினும் பாத்தீங்கன்னா இவன் என்னதான் பண்றான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாலிய கடத்தினான். அடுத்து ஒரு குழந்தைங்கள கடத்திட்டே இருக்கான். அப்ப வில்லும் பாத்தீங்கன்னா இதை நிறுத்த மாட்டான். அவன் அடுத்தடுத்து கடத்திட்டே தான் இருக்க போறான். அப்ப வந்து கணக்கு பண்ணி பார்த்தா எல்லாரும் 12 பேர் வராங்க. மிஸ்ஸஸ் பயஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த 12 குழந்தைங்களை வச்சு அவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். சோ இவங்க எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அவனோட அடுத்த இலக்கு குழந்தைகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையுமே காப்பாத்தணும். அதாவது வெக்னா கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்றத இவங்களோட பிளான். அப்புறம் நம்ம பசங்க மைக்கேல் லூகாஸும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி மிலிட்டரி இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓடி வந்து சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதுக்கு வெக்னா குழந்தைங்களை ஒரு பக்கம் கடத்திட்டு இருக்கான், இந்த பக்கம் மிலிட்டரி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே புரியல. இந்த பக்கம் டாக்டர் கேவை தான் காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் கே தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹாலி அடுத்தடுத்த குழந்தைங்க எல்லாமே 10 வயசுக்கு கீழே இருக்காங்க. சோ 10 வயசுக்கு கீழே இருக்க அடுத்த குழந்தைகள் தான் இதோட டார்கெட்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சர்ஜன் பாத்தீங்கன்னா கேக்குறாரு, எதுக்கு 11 இவங்க எல்லாம் கடத்தணும் அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா 11 இவங்க எல்லாம் கடத்திட்டு இருக்காங்க, அவதான் ஏதோ பண்ண போறா, அதாவது கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லா குழந்தைங்களும் மேக்ஸிக்கு வந்துருவாங்க. மேக்ஸில போய் அந்த குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி இந்த டாக்டர் கே பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் அனுப்புறாங்க. அந்த டாக்டர் கே உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா கூட இன்னொரு ஆபீசர் இருப்பாரு. அவர் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த குழந்தைங்களோட உயிருக்கு ஆல்ரெடி ஆபத்து இருக்கு, நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றது தப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட உயிருக்கு ஆபத்தானதானே தப்பு, ஆபத்தாகலன்னா தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. அவரும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி ஹாலி மேக்ஸ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி மேக்ஸ் கேக்குறா. இவ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை பயமுறுத்திட்டேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட் வருது. சரி வா நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவ உள்ள கூட்டிட்டு போறா. நான் என்னால ரொம்ப தூரம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹாலின் கத்திக்கிட்டே வரா. இங்க இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்ல, அது உள்ள போறதா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுங்களுக்கு அந்த மலைங்களுக்கு நடுவுல இவ கூட்டிட்டு போறா. இவெல்லாம் இன்னொரு பக்கம் ஹென்றி வந்து என்ன இந்த பக்கம் வர சொன்னாரு கத்திக்கிட்டே வரா. ஹாலி கொஞ்சம் நிறுத்து, இந்த லெட்டர் எழுதுனதே நான் தான், ஹென்றி கிடையாது, உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான் இந்த லெட்டரே போட்ட அப்படின்னு சொன்னது இவளுக்கு ஒரு ஷாக்கு. சரி இப்ப ஹாலிக்கே டவுட், நீ அந்த மான்ஸ்டர்ஸ்ல ஒருத்தியா அப்படின்ற மாதிரி. என்னது என்ன பார்த்தா உனக்கு மான்ஸ்டர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த, அதாவது அவங்க அண்ணங்க கூட இருந்தப்போ நடந்த விஷயத்தெல்லாம் இவ வந்து ரீகாப் பண்ணி சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஹாலியே வந்து நம்புறா. சரிவா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் காட்டுறா. அவ தங்குற இடத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. இவ ஒரு ஷாக்கிங்லயே பாக்குறா, ஒரு அதிர்ச்சி. என்ன இங்க வந்து இவ தங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி. இங்க வா, இங்க நல்ல வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்து மேல ஏறி நின்னு பாக்குறாங்க. வெறும் ஸ்பேஸ், அதாவது ஒரு காலி இடம் தான் அந்த பக்கம் ஃபுல்லாவே இருக்கு. சோ இந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹாலிக்கு ஒரு கரெக்டான கேள்வியே வருது. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நம்ம 2 பேரும் இப்போ ஒரு நினைவுக்குள்ள இருக்கோம். அதாவது நிறைய நினைவுகள் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடம் பார்க்க வேணா அழகா இருக்கலாம், ஆனா இது வந்து ஒரு சிறைச்சாலை அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹென்ரியோட சிறைச்சாலைக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்ம பயம் ஏறுது. ஒரு லாங் ஷாட்ல அந்த இடத்த காமிக்கிறாங்க, அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப ஆர்மி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அங்க ஒரு பர்டிகுலரா ஒரு பேரக்ஸ்குள்ள அந்த குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. இதை நம்ம எரிக்கா பாத்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்வா. சோ உடனே இவங்க மேப் எடுத்து வச்சு ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க, எப்படி உள்ள போறது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போதுதான் வந்து கீழே ஒரு டனல் இருக்கிறது தெரிய வருது. அதாவது அந்த பேரக்ஸ்க்கு அடியில டனல்ஸ் இருக்கு. இப்ப ராபின் வந்து ஒரு கேள்வி கேட்கிறான், நீங்க கரெக்ட் தான், நீங்க டனல் வழியா போலான்னு பிளான் பண்றீங்க, பட் ஆனா அந்த டனல்ல இருந்து மேல தோண்டி போகும்போது எந்த இடத்துல கரெக்டா போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அது வாஷ்ரூமா இருந்தாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சரி, மேல வாஷ்ரூம் எங்க இருக்கு, பசங்க எங்க இருக்காங்க, பாத்ரூம் எங்க இருக்குன்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் மைக் அதுக்கு சொல்றான், நமக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை, உள்ள ஒரு ஆள் போய் நமக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல, உள்ள போய் அந்த குழந்தைங்க கிட்ட யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் தெரியும் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். சோ அந்த குழந்தைங்களை பர்டிகுலரா அந்த டனல் வழியா கூட்டிட்டு வந்து வெளியில இருக்க முறை கிட்ட ஒப்படைச்சு இந்த ஹாக்கின்ஸை விட்டு வெளியில கூட்டிட்டு போகணும். இதுதான் பிளான். இதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ற மாதிரி ராபின் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேணாம், யாருக்குமே டவுட்டே வராத ஒரு ஆள் நம்ம கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துட்டு டெரெக்க பாக்குறாங்க. சோ டெரெக் பாத்தீங்கன்னா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஏன்னா எல்லாரும் என்ன பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கான். அப்படியே அப்சைட் டவுன்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பு ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருப்பாரு இல்லையா,
அவன் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி வெளியில போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாப்பும் எல்லாம் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அதாவது அந்த ஆர்மி டீம் வந்து உள்ள ஒரு கேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த கேம்ப தான் வேவ் பார்த்துட்டு இருக்காங்க. மேல எத்தனை பேர் இருக்காங்க, கீழ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. சோ உள்ள வந்து வெக்னா இருக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம உள்ள போறதே நம்ம உயிரையே பணைய வைக்கிற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஹாப் சொல்றாரு. அது மட்டும் இல்ல கரெக்ட்டா இந்த இடத்துல ஹாப் ஒரு கேள்வி கேட்பாரு. இப்படி எல்லா குழந்தைங்களையும் வந்து அவன் தான் கடத்துறான் அப்படின்னா அப்புறம் எப்படி ஆர்மி அவனை புடிச்சு வச்சிருப்பாங்க? அவனுக்கு எப்படி சக்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி இதெல்லாம் நான் அவனை புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல் சொல்றா. அது மட்டும் இல்ல 11 பாத்தீங்கன்னா உள்ள தாண்டி குதிச்சு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹாப் பாத்தீங்கன்னா கோவப்படுறாரு. நீ என்ன இது பிராக்டிஸ் பண்றாம நினைச்சுக்கிட்டியா? நீ உள்ள குதிக்கும் போது சவுண்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடி சத்தம் வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா அந்த இடி சத்தம் வரும்போது நான் குதிக்கிறேன். அப்ப சவுண்ட் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து டஸ்டின் உள்ளதான் இருக்கான் இல்லையா? ஹாப்பர் கேக்குதா கேக்குதா அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகுறா. ஹாப்பரும் அந்த போனை ஆன்சர் பண்றாரு. நான் இங்கதான் இருக்கேன், சேஃபா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. பசங்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் உங்க கூட இருக்காளா, அவ நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவளே என் கூட தான் இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரே ஹாப்பி. ஓகே 2 பேரும் உயிரோட நல்லாவே இருக்காங்க அப்படின்னு. டஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ரோன் சிமிஸ்ட்ரின்ற இடத்துல தான் நாங்க இருக்கோம், எங்களை வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஹாப் பாத்தீங்கன்னா நீ எப்படி அந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி. அப்படியே நாங்க அப்சைட் டவுன்குள்ள தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு டிராக்கரை ஒரு மான்ஸ்டருக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம். சோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் உள்ள வந்தோம். இப்ப அது மிஸ் ஆயிடுச்சு, ஒரு பெரிய செவத்துல மாட்டிட்டு நின்னுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இப்ப எல் வந்து அவளோட சக்தியை யூஸ் பண்ணி எங்க காரை மீட்டு எடுத்தாதான் நாங்க திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த டெமோக்காரங்களை ஃபாலோ பண்ண முடியும், ஹாலியை போய் காப்பாத்த முடியும். இப்படி எல்லாம் சொல்ல அந்த பக்கம் அவர் பாத்தீங்கன்னா எந்த செவத்துக்கிட்ட நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், இந்த செவரா இது பாக்குறதுக்கு கேவலமா அழுகுன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. நாங்களும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா ஓல்ட் ஹேகன் பிரிட்ஜ் கிட்ட இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கமா நான்சி அது வந்து அந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். டஸ்டின்க்கு ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் ஹாப்பும் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் அது என்னன்னு தெரியல. பட் ஆனா ஹாலி அதுக்கு நடுவுல இருக்கா. சோ அதை உடைச்சு போக ட்ரை பண்ணாதே, அந்த செவரெல்லாம் நம்மளால உடைக்கவே முடியாது. நாங்களே இன்னும் வழி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நான்சி வந்து பாத்தீங்கன்னா போனை பிடிங்கி பேசிட்டு இருக்கா. வழி தேடுறீங்களா, என்ன மாதிரி வழி அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேல ஹெலிகாப்டர்லாம் பறக்க ஆரம்பிக்கும். உடனே ஹாப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல நாங்க ரொம்ப நேரம் உங்ககிட்ட போன்ல பேச முடியாது அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. ஹாப்பும் லெவனும் பாத்தீங்கன்னா உள்ள போலான்னு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் நம்ம மேக்ஸையும் ஹாலியும் தான் காமிக்கிறாங்க. அப்புறம் மேக்ஸ் ஹாலி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த வெக்னா அதாவது இந்த ஹென்றி பாத்தீங்கன்னா ஒரு தடவையும் ஒருத்தரை பிடிக்கும் போது ஒரு புது கேட்டை ஓபன் பண்றான். அதாவது என்ன பிடிக்கும் போது அவன் 4வது கேட்டை ஓபன் பண்ணான். அந்த கேட்டு தான் பாத்தீங்கன்னா ஹாக்கின்ஸிய 2ஆ பொளந்துருச்சு. அதுக்கு ஹோலி லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் அவன் பிடிச்சிருந்தான், அப்புறமே நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். கரெக்ட் தான், இந்த கேள்வி கேட்கறதெல்லாம் கரெக்டான லாஜிக்கா தான் கேட்கிற. ஆனா நான் கொஞ்ச நேரம் செத்து தான் போயிருந்தேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எதையோ ஃபீல் பண்ணேன், ஏதோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தாதான் தெரியுது அந்த ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த ஹென்றி எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் அவன் எல்லாரையும் கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அப்ப அந்த மொமெண்ட்ல இவ எந்திரிச்சிருக்கா. எந்திரிச்சு பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்து பயத்துல பாத்தீங்கன்னா வெளியில ஓடிடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு டோர் வழியா பாத்தீங்கன்னா ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. அப்படின்னு பொறுமையா அந்த டோர் வழியா போனதான் தெரியுது அவ போயிருக்கிறது ஒரு ஸ்கூலா காலேஜா தெரியல, ரொம்ப ரொம்ப பின்னாடி காலகட்டத்துக்கு போயிருக்கா. அப்ப உள்ள பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் நின்று இருப்பாங்க. ஜாய்ஸ்னு ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அவ போற வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி அவ ஏதோ ஒரு பிளே பண்ணிருப்பா போல, அதுக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருப்பா. ஒரு பையன் வாங்கி அதை கசக்கி கீழே போட்டிருப்பான். அதை எடுத்து இவ ஓபன் பண்ணி பாக்குறா. அப்பதான் தெரியுது அவ ரொம்ப ரொம்ப பின்னாடி காலகட்டத்துல இருக்கான்னு. இன்னும் அந்த இன்விடேஷன்ல டேட்டா பாருங்க, கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி அதுல ஹென்ரியோட பேரும் இருக்கும். அப்பதான் அவ ஹாலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் எனக்கு புரியுது, நான் டைம் டிராவல் பண்ணி போயிருக்கேன். அதாவது ஹென்ரியோட மோசமான நினைவுகள் எல்லா நினைவுகளையும் நம்ம இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு மோசமான உலகத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு சில கதவுகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது முதல் கதவு என்னன்னா நம்ம உயிரை விட்டுறணும். 2வது கதவு என்னன்னா இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம இந்த விதியை ஏத்துக்கணும். 3வது கதவு என்னன்னா இங்க இருந்து தப்பிக்கணும். உடனே ஹாலி பாத்தீங்கன்னா இந்த 3வது கதவு தான் எனக்கு ரொம்ப பெட்டரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு மேக்ஸும் நானும் அதே கேட்டை தான் தேர்ந்தெடுத்தேன். அதாவது ஒரு நினைவா நானும் போய் வந்தேன். பட் ஆனா இந்த இடம் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். இப்படி எல்லா நினைவுகளையும் போய் மாறி மாறி வந்து பட் ஆரம்பிச்ச இடத்துல தான் நான் வந்து நின்னேன். அப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் சவுண்ட் கேட்டிருக்கும். அதாவது லூகாஸ் எப்படியாவது வந்து வெக்னாவோட மனசுக்குள்ள இருக்க என்ன வந்து கூப்பிடறதுக்கு தான் இந்த மியூசிக்கே அவன் யூஸ் பண்ணான். அது எனக்கும் புரிஞ்சுது, எனக்கும் அந்த மியூசிக் கேட்டுச்சு. அதுக்கு ஹாலியும் பாத்தீங்கன்னா அப்ப நிஜ உலகத்துல இருந்து எனக்கு அந்த மியூசிக் கேட்டுச்சா, அந்த மியூசிக்கை தொடர்ந்து போனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம அந்த மியூசிக்கை தொடர்ந்து போனா நம்ம இங்க இருந்து தப்பிக்க கூட முடியும் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் சொல்றா. இப்படி எல்லாம் நினைச்சுதான் நானும் அந்த பக்கம் போனேன். பட் ஆனா இது எல்லாமே தப்பாயிடுச்சு. அப்ப மேக்ஸ் என்ன பண்ணிருப்பானா, அந்த மியூசிக் வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீனை அப்படியே கிழிச்சிருப்பா. சீனை கட் பண்ணி டெரேக்க தான் காமிக்கிறாங்க. இவன் நேரம் மேக்ஸிக்குள்ள போயிட்டு இருக்கான். உள்ள ஆர்மிக்கு பாத்தீங்கன்னா டேய் யாரா உள்ள வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல என் ஸ்கூல்ல காணோம், அதனாலதான் தேடிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனை உள்ள ஒரு பெரிய ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்க உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா நான் பாத்ரூம் போனோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான்.
அப்படியே சீன கட் பண்ணி இப்ப முறைவ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா சப்ளைஸுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்க குழந்தைங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போக, அதுவும் ஆர்மிக்கு தெரியாம கூட்டிட்டு போக, உள்ள பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்குள்ளேயே அந்த பசங்க உட்கார்ற மாரி ஒரு இடத்தையுமே செட் பண்ணியிருக்காரு. அப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, டைரக்ட் பாத்ரூம்ல இருந்து கனெக்ட் பண்றான். ஹலோ, ஹலோ யாராவது இருக்கீங்களா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கான். சரி, நீ உள்ள போயிட்டியா? அப்படின்ற மாரி கேட்கவும், நான் உள்ள இருக்கேன். பாத்ரூம்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். அது பெராக்ல இருந்து 45 அடி தள்ளி இருக்கு. மிஸ்ஸஸ் பயஸும் பாத்தீங்கன்னா, சரி இதுக்கப்புறம் இந்த பசங்கள்ல யாரெல்லாம் வாட்ஸிட் கூட பேசியிருக்காங்களோ அவங்கள மட்டும் நீ கரெக்ட்டா புடிச்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ தடி பையன் டேரக் இல்ல. இனிமே நீ கெத்தான டேரக் அப்படின்ற மாரி சொல்லவும், இவன் அப்படியே வீர தீரமா எந்திச்சு வெளிய கிளம்புறான். இப்ப ஹாப்பும் எல்லும் பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் உள்ள போய் கதவ தர. ஆனா நான் தான் உள்ள போவேன் அப்படின்ற மாரி ஹாப் சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி அப்படின்ற மாரி இவளும் சொல்லிட்டு போறா. 11 இவ்ளோ நாள் பிராக்டிஸ் பண்ணது மாரி நேரா போய் ஏறி குதிக்கிறா. அதாவது அந்த கரெக்ட்டா அந்த தண்டர் சவுண்ட் வரும்போது, சோ அவ குதிச்ச சவுண்ட் பாத்தீங்கன்னா கீழ வொர்க் பண்றவருக்கு கேட்கவே இல்ல. அப்படியே ஒரு பில்டிங்கா தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு எகிறி குதிக்கிறா. பட் ஆனா அவ புடிக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் கேட்டுரும். அவர் வந்து எட்டி பாப்பாரு. அப்படியே இவளோட பவர யூஸ் பண்ணி சாரின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கதைய முடிச்சிருவா. அப்படியே ஈஸியா உள் பக்கமா போய் கதவ திறந்ததுமே ஹாப் உள்ள வந்துருவாரு. பரவால்ல நீ அசத்திட்ட அப்படின்ற மாரி பாராட்டவும் செய்வாரு. இவரு நம்பிக்கையே இருக்காது. ஆனாலும் பரவால்ல நீ பண்ணிட்ட அப்படின்ற மாரி சொல்றாரு. தேங்க் யூ, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்ததுக்கு அப்படின்ற மாரி எல்லும் தேங்க் பண்ணுவா. அப்படியே டைரக்ட் பாத்தீங்கன்னா உள்ள போய் ஸ்பீச் விட்டுட்டு இருக்கான். யாரெல்லாம் வாட்ஸிட் கிட்ட பேசியிருக்கீங்களோ அவங்கலாம் என்கிட்ட வாங்க. வாட்ஸிட் கிட்ட இருந்து காப்பாத்துறவங்க கிட்ட நான் உங்கள கூட்டிட்டு போறேன். நீ ராத்திரி நம்ம எல்லாருமே பாத்ரூம்குள்ள போயிடணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இத பாத்துட்டு எல்லாரும் நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன இவன் இந்த தடி பையனுக்கு மூளையில குழம்பிருச்சா அப்படின்ற மாரி கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் நீ ஹென்ரிய பத்தியா பேசிட்டு இருந்த அப்படின்ற மாரி கேக்குறா. சோ இப்பயே புரிஞ்சிருச்சு இவ கூட வாட்ஸிட் கனெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு. இப்ப எல்லாருமே ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா லூகாஸ் வந்து கலாச்சிட்டு வரான் டெராக்க. நம்ம எல்லாரோட எதிர்காலம் யார நம்பி இருக்கு பாத்தியா அப்படின்ற மாதிரி. உடனே ராபினா வந்து, நீங்க சார் மட்டும் எப்படி இருக்கீங்க பாக்க? கண்ணாடியில பாத்திருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இவ்வளவு திருப்பி கலாய்க்க, அப்ப மிஸ்ஸஸ் பயஸ் சொல்றாங்க, நமக்கு எப்போ ஒருத்தருக்கு வந்து எல்லாரும் நம்மள நம்புறாங்கன்னு தெரியுதோ அப்பவே அவங்க பொறுப்பானவங்களா ஆயிடுவாங்க. அவங்களால எதையுமே பண்ண முடியும்ன்ற தைரியம் வரும் அப்படின்ற மாதிரி டெரெக்க பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் மைக்கும் வில்லும் பாத்தீங்கன்னா பேசிட்டு வராங்க. சரி, நேத்து வந்து நீ மான்ஸ்டரோட கண் வழியா உங்க அம்மாவை, அதாவது கோடாரி வச்சிருக்கிறப்ப பாத்தியா? உன்னால பார்க்க முடிஞ்சுதா அப்படின்ற மாதிரி மைக் கேக்குறான். ஆமா, என்னால கிளியராவே அவன் பார்க்க முடிஞ்சுது. ஆனா நீ ஏன் அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்ல என்னால அது பண்ண முடியல. நான் அதோட கோவத்தை, வலியை எல்லாமே உணர்ந்தேன். பட் என்னால அதை கட்டுப்படுத்த முடியல. அதாவது நம்ம ஆஃப் பண்ணவே முடியாது. ஒரு பேய் படம் மாதிரி அது ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ அதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணு. வெக்னா கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா உன்னாலே பண்ண முடியும் தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன வெக்னாவா? நானும் இந்த உலகத்தை வந்து அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா வெக்னா மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நான் உன்னை வெக்னான்னு சொல்லல. பட் ஆனா வெக்னா மாதிரி உன்கிட்டயும் அந்த பவர் இருக்கு. உன்னாலே அந்த ஐஃபை மைண்ட்ல கனெக்ட் ஆக முடியுது. அவனும் அதே மைண்ட் மூலமா தானே அந்த மான்ஸ்டர்ஸ கட்டுப்படுத்துறான். அப்ப உன்னால பண்ண முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் முறையும் பாத்தீங்கன்னா அந்த டனலை ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. இந்த டனல் தான் பாத்தீங்கன்னா அந்த பசங்க இருக்க இடத்துக்கு கனெக்ட் ஆக போற டனல். சோ எல்லாருமே அதுக்குள்ள இறங்கி போயிடுறாங்க. இப்ப டஸ்டினை தான் காமிக்கிறாங்க. அந்த செவத்துல மாட்டிட்டு இருக்க காருக்குள்ள உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது சிக்னல் கிடைக்குமான்னு பாக்குறான். அப்பதான் எதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். உள்ள பாத்தீங்கன்னா நான்சி கத்திட்டு இருக்கா. இந்த ஹாப் வந்து நம்ம ஹாலிய கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்தா அவர் எதுவுமே ஒழுங்கா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டீவும் பாத்தீங்கன்னா நம்ம அவரை கண்டுக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு போலாம், நம்ம ஏதாவது வேற ஏதாவது கதவு இருக்கா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்ப நேரா வந்து பாத்தீங்கன்னா டஸ்டின் உள்ள வரான். இந்த செவத்தை தாண்ட வழியெல்லாம் இல்ல, ஏன்னா இந்த செவரு வட்ட வடிவமா இருக்கு, நம்ம எதுவுமே இதுக்குள்ள பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸ்டீவ் கலாய்க்கிற மாதிரி கேக்குறான். அப்படிங்களா, இது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்டா, நான் அல்ஜிப்ரா கிளாஸ் எல்லாம் கவனிச்சேன், உன்ன மாதிரி நான் தூங்கல அப்படின்ற மாதிரி டஸ்டின் திமிரா பதில் சொல்றான். டஸ்டின் அது ஒரு பேப்பர்ல வரைஞ்சு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வித்தியாசமான சிக்னல் கிடைச்சிருக்கு. அந்த சிக்னல்ல தான் எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்கோ அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். அதாவது 3 இடத்துல இருந்து வந்துச்சு, அந்த 3 இடத்தையும் நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த 3 இடம் முக்கியம் இல்ல, இது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த சென்டர் பாயிண்ட் தான் முக்கியம். அந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா அங்கதான் ஹாக்கின்ஸோட லேப் இருக்கு. வேலை இந்த மொத்த இடமும் உருவாகிறதுக்கு, இந்த மொத்தமும் நடக்கிறதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் தான் காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜொனாத்தன், ஒருவேளை இந்த செவரு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்தா உருவாயிருக்கும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் எனக்கு தெரியல, இனிமேதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி டஸ்டின் சொல்றான். இப்ப அப்படியே மேக்ஸ காமிக்கிறாங்க. மேக்ஸ் வந்து ஸ்கிரீனை கிழிச்சிருப்பா இல்லையா, அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுல இருந்து நான் புது நினைவுக்குள்ள போனேன். இந்த வாட்டி ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த நினைவுல நான் இருந்தேன். அந்த நினைவுல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரியோட சகபத்தை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹோலி அந்த மியூசிக் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆமா, அந்த மியூசிக் இருந்துட்டே தான் இருந்தது. அது மட்டும் இல்ல, அது புது புது மெமரிஸ்க்கு என்ன கூட்டிட்டு போச்சு. ஆனா அது எல்லாமே பேட் மெமரிஸா, என்ன கஷ்டப்படுத்துற மெமரிஸா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். கட்டத்துல அந்த மெமரிஸ் பாத்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் நாள், அதாவது வெக்னா என்ன கொலை பண்ண நாளுக்கு அது கூட்டிட்டு போச்சு. அது மட்டும் இல்ல, அதே நாள்ல தான் அவன் என்ன சிறைப்பிடிக்கவும் செஞ்சான். இப்படி சொல்லிட்டே அந்த மியூசிக்க ஃபாலோ பண்ணிட்டே ஒரு டோர் மட்டும் ஓபன்ல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவ கோமால படுத்துட்டு இருப்பா. லூகஸ் வந்து கைய பிடிச்சிட்டு இருப்பான். அந்த மியூசிக் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஓடிட்டு இருக்கும். இவ ரொம்பவே பக்கத்துல போயிருப்பா. அந்த டோர் கிட்ட ஓடி போகும்போது பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த பாட்டு வந்து அங்க ஆஃப் ஆயிடும். அந்த பாட்டு ஆஃப் ஆனதுமே அந்த டோருமே க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் பின்னாடி பாத்தா ஹென்ரிய பாத்ததுமே இவ ஓட ஆரம்பிச்சுருவா. ஓடுவா, ஓடிக்கிட்டே இருப்பா. அப்படி ஓடிட்டே இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா, அந்த குகை மாதிரி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா? அந்த இடத்த கண்டுபிடிப்பா. அது கிட்ட உள்ள போய் நின்னு பாப்பா. பின்னாடியே கொலவெறியோட வந்த ஹென்றி பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல அவனால உள்ள அந்த குகைக்குள்ள வர முடியல. அவனோட அந்த பயந்த முகத்த நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சுது இந்த குகைக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவனால உள்ள வர முடியல. சோ இங்க தான் நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். சோ நான் இதையே நான் வாழ்ற இடமா ஆக்கிக்கிட்டேன். அதுக்கு ஹாலி நீ 2வது கதவ தேர்ந்தெடுத்துட்ட. அதாவது இந்த விதிய ஏத்துக்கிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாரி கேட்பா. ஆனா இவ பாத்தீங்கன்னா இன்னொன்னு புரிஞ்சிருப்பா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் 3வது கதவுக்கான வழி இருக்குன்னு, அதாவது 3வது வழிக்கான கதவு இருக்கு அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவா. சோ நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா நெறைய டைம் தேவைப்படும். பட் ஆனா நம்ம அவ்ளோ டைமும் நம்ம கிட்ட இல்ல. நீ திரும்பி அதே இடத்துக்கு போணும். அதாவது ஹென்ரியோட வீட்டுக்கு போணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஹாலி நான் அந்த வீட்டுக்கு போணுமா? வழியே இல்ல. என்னால முடியாது அப்படின்ற மாரி பயப்படுறா. எனக்கு புரியுது உனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. நீ அங்க போனா தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஹாலியும் பயத்தோட சரி நாங்க போய் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாரி கேக்குறா. அப்படி இந்த சீன் இங்க கட் பண்ணிடுறாங்க. இப்ப டனலுக்கு கீழ தான் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் டனலுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப வில்ல ராபினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ராபின் இதுக்கு முன்னாடியே டாமிங்கிற ஒரு பொண்ண லவ் பண்ணிருப்பா. அது எப்படிலாம் ஃபெயிலியர் ஆச்சு, எப்படிலாம் அவ வெக்ஸ் ஆனா, எப்படி படிக்காம போனா, அவங்க ஃபேமிலில இவள எப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்ற மாரி எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பா. அப்படி அவங்க வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு பெரிய ஃபிலிம் ரீல் கிடைச்சுதாம். அதுல அவளோட சின்ன வயசு வீடியோ இருந்திருக்கும். அதுல அவ ரொம்ப ஹாப்பியாவும் பயம் இல்லாமயும் இருந்திருப்பா. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதாவது எனக்கு நான் ஹாப்பியா வாழ்றதுக்கு என் லைஃப ரன் பண்றதுக்கு டாமி மாதிரி ஒரு அழகான பொண்ணு தேவையில்ல. நான் தான் தேவைப்படுறேன். எனக்கு நான் தான் தேவைப்படுறேன். அதாவது சந்தோஷமான எந்த பயமும் இல்லாத ஒரு நல்ல சின்ன குட்டி பொண்ணு ராபின் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்பதான் புரிஞ்சுது நம்ம நம்மளா இருக்கிறதுக்கு என்னைக்குமே பயப்படவே கூடாது அப்படின்ற மாரி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லிட்டு இருக்கா. வில்லும் பாத்தீங்கன்னா பயங்கர அது உணர்வுபூர்வமா கேட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது கதை பேசினதெல்லாம் போதும் கிட்ட வாங்க அப்படின்ற மாரி லூகாஸ் முன்னாடி போயிட்டு கத்திட்டு இருக்கான். இவங்க கரெக்டா அந்த பாத்ரூம்க்கு கீழ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா குத்தி அந்த இடத்துல ஓட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹாப் டவுன் கட்டி போட்டிருந்தவன் பாத்தீங்கன்னா மேக்ஸிக்கே வந்துட்டு என்ன டாக்டர் கே கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கான். உள்ள ஹாப் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பாரு. சோ இவனோட கவனத்தை செதற அடிச்சு ஒரு பென்சில் ஹோல்டர் கீழ விழ வச்சு அப்படியே அவன கன் பாயிண்ட்ல புடிச்சு அந்த கேட்டுக்குள்ள எப்படி போறது அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கிளியரன்ஸ் இல்ல அப்படின்ற மாரி சொல்றான். சரி அந்த டாக்டர் கேக்கு அது இருக்கா அப்படின்ற மாரி கேட்கவும், இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாரி சொல்லவும் அவனை அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. இப்ப வா பிளான் பி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல் பாத்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த டோரை ஓபன் பண்ணலாம்னு ட்ரை பண்றான். பட் சடனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. பயங்கரமான ஒரு அலாரம் அடிக்குது. அந்த எல்லால தாங்க முடியாத ஃப்ரீக்வன்சியே வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அவ கதறிட்டு இருக்கா ஒரு பக்கம். இது யாரோட வேலைன்னு அந்த தப்பிச்சு வந்தா இல்லையா அந்த ஆபீசர். சோ அந்த டாக்டர் கே ஒரு டீமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இவங்கள தேட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் இந்த பசங்க இருக்க ரூம்க்கு நேரா வந்து கீழ ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இங்க ஓட்ட போடுற சத்தம் பாத்தீங்கன்னா இந்த பாத்ரூம்க்கே கேக்குது. உள்ள டெரெக்கும் பாத்தீங்கன்னா சில பசங்கள உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா அந்த டைம் மிஸ்ஸஸ் பயஸும் அவங்களோட சிக்னலை குடுத்துருவாங்க. அப்ப ஆலன்ற ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா? அவ தலையில தட்டி இப்ப போ அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளும் நேரா அந்த அவுட் ஆஃப் ஆர்டர்னு ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம்குள்ள போகும்போது லூகாஸும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு மேல வருவான். சாரிங்க இந்த பொண்ணு பேர் வந்து டெபி. இந்த டெபின்ற பொண்ணு கீழே இறங்குனதுமே பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பயஸ் அடுத்த சிக்னலை குடுத்துருவாங்க. டெரெக் மேல இருந்து அடுத்த பையனை அனுப்புவான். இதே மாதிரி 3வது ஒரு பையன் இறங்குவான். அப்ப இறங்கும் போதுதான் பாத்தீங்கன்னா கீழ வந்து ஒரு தண்ணி மேல படும். அப்ப மைக் மேல எட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த பாத்ரூம்ல இருந்து அந்த பைப்ல இருந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்கும். அத பார்த்ததுமே எனக்கு போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம மேக்ஸில தான் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஒரு ரூமா போய் தேடிட்டு இருக்காங்க. டாக்டர் கே பாத்தீங்கன்னா கரெக்டா எல் இருக்க ரூம்குள்ளேயும் போயிடுவாங்க. அவகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. உனக்கு தெரியுமா நான் உன்னை பல வருஷமா தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு. நீங்க தான் டாக்டர் கே. அப்புறம் இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். உள்ள நீங்க யார அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் நீங்க சாக போறீங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே வெளியில தேடுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள யாரும் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவங்களா அதை ஹாப்னு நினைச்சிட்டு பயங்கரமா சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டோரை திறந்துட்டு விழுறது பாத்தீங்கன்னா அங்கேயே வேலை செஞ்ச இன்னொரு டாக்டர் செட்டப்பே ஹாப் தான் பண்ணிருப்பாரு. அவங்களா டிஸ்ட்ராக்ட் ஆகிற சமயத்துல இவர் பாத்தீங்கன்னா நல்லா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. 2 பக்கமும் ஷூட்டிங் நடக்கும். இவர் நிறைய பேர் சுட்டிருப்பாரு. பட் ஆனா ஒரு கட்டத்துல அங்க இருக்க கேஸ் சிலிண்டர் எல்லாம் வந்து ஓட்ட விழுந்து அந்த கேஸ் எல்லாம் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மெயினான வில்லனை பாத்தீங்கன்னா புடிச்சிருவாரு. 2 பேரும் நல்லா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க சண்டை போட்டுட்டே பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டரை வந்து அடைச்சு வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ரூம்குள்ள போயிடுவாங்க. இவர் போட்டு நல்லா அடிச்சிட்டு இருப்பாரு. அவன் கீழே விழுந்து கிடப்பான். பட் ஆனா அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா இவரை புடிச்சு தூக்கி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும். இந்த சமயத்துல கரெக்டா
டாக்டர் கே உள்ள வராங்க. "நீ ரொம்ப மொரண்டு புடிக்காத. நீ மொரண்டு புடிச்சன்னா, அது அந்த அளவுக்கு உன்ன வந்து டார்ச்சர் பண்ணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராபின் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்த 2 பசங்கள கூட்டிட்டு வேற டனலுக்குள்ள போயிட்டு இருப்பா. மேல மைக்கும், வில்லும் பாத்தீங்கன்னா, அந்த பைப் அடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மைக் பாத்தீங்கன்னா, "டேய் வில் உன் ஜாக்கெட்ட கழட்டு அத அடைக்கலாம்." அப்படின்ற மாரி ஜாக்கெட்ட கழச்சு அந்த துணிய விட்டு நான் எப்படியாச்சும் தண்ணிய ஸ்டாப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள ஒரு பொண்ணு வந்துருவா. "நீ வாட்சிட்ட தேடி வந்திருக்கியா?" அப்படின்னு அந்த பாத்ரூம்குள்ள போணும் அப்படின்ற மாரி கை காமிக்கிறான். மிஸ்ஸஸ் பயஸும் அடுத்த சிக்னல குடுத்துருவாங்க. டெரெக்கும் அடுத்த ஒரு பையன அனுப்புவான். அந்த பையன் நேரா நடந்து போகும்போதே பாத்ரூம்ல இருந்து தண்ணிலாம் வெளிய வந்திருக்கும். அவனுக்கு வழுக்க ஸ்டார்ட் பண்ணும். இத டெரெக்குமே நோட்டீஸ் பண்ணுவான். அடுத்து இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, நேரா பாத்ரூம்குள்ள போகுவா. ஆக்சுவலா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, வாட்சட் கிட்ட பேசாத பொண்ணு. இது எந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. நேரா உள்ள போனதும் இவங்க 2 பேர பாத்துட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடும். "என்னம்மா வாட்சட் வேணுமா?" அப்படின்ற மாரி மைக் கேட்டுட்டு இருக்கான். இவ இது எல்லாத்தையும் பாத்துட்டு, "ஆஃபீசர்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சொல்ல போயிடுவா. ஒரு பக்கம் டெரெக்குக்கு அல்லு இருக்காது. மைக் பாத்தீங்கன்னா, அங்கருந்து கத்திட்டு இருக்கான். "நம்ம மாட்டிட்டோம்" அப்படின்ற மாரி. "சீக்கிரமா அந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு போங்கன்னு" மிஸ்ஸஸ் பயஸும் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் பயஸும் வேகமா அந்த சிக்னல் அழுத்த, "இருந்து ஓடுங்க ஓடுங்கன்னு" டெரெக் இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டிட்டு ஓட பாக்குறான். அந்த ஆபீசருக்குமே விஷயம் புரிஞ்சிருது. வேகமா இவரு தொரத்திட்டு வராரு. இவன் பாத்ரூம்குள்ள போய் கதவ சாத்திட்டு 3 பேரும் முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல இருந்து அவர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா, டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹாப்ப தான் காமிக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. இந்த டாக்டர் கேவா, "இவ்ளோ நாள் அவ உன்னால தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காளா? என்ன அரிச்சுட்டே இருந்த முள்ளு நீதானா? நல்லா மாட்டுனியா? இவ்ளோ கஷ்டப்பட்டு காப்பாத்துனியா? அவள இங்கேயேவா கூட்டிட்டு வருவ? இவ்ளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தி இப்ப இவள கூட்டிட்டு வந்திருக்குன்னா, ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு என்ன தெரியும்? அத சொல்லு. அதுக்கப்புறம் வந்து இதோட முழு பலத்த இன்னும் அது காட்டல. அதனால தான் நீ இன்னும் உயிரோட இங்க தொங்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஹீட்டர வந்து ஜாஸ்தி பண்றாங்க டாக்டருக்கு. அப்படி ஹீட் ஜாஸ்தியானதுமே அது பாத்தீங்கன்னா, துடிதுடிச்சு அவர கொஞ்சம் ரிலீஸ் பண்ண பாக்குது. அவரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. திருப்பி என்ன பண்றாங்கன்னா, குளிர வைக்கிறாங்க. அதாவது கோல்ட் இத ஜாஸ்தி பண்ணிடுறாங்க. இதுவா திருப்பி ஸ்ட்ராங் ஆயிடுது. அவர திருப்பி டைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப புரியுதா? நீ உணர்ற உஷ்ணம் மட்டும் தான் வந்து அத வீக் ஆகும். ஆனா குளிர் அத ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிடும். இதெல்லாம் நான் நிறுத்துனேன்னா நீ வாய தொறந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டருக்கு. இன்னொரு பக்கம் லெவனும் பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல எந்திரிச்சிருப்பா. பட் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இவ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாங்க டாக்டருக்கு. இவருக்கு ஒழுங்கா வாய திறந்து பேசலாம்ல. திமிரா பதில் சொல்லுவாரு ஹாப். "முடியாதுடி" அப்படின்ற மாரி. திருப்பி இவங்க வந்து கோல்ட ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. அது இன்னும் டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிரும். இன்னொரு பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயி நடந்து வந்துட்டு இருப்பா. அவகிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க டாக்டருக்கே. "இந்த நிலைமையில உன்னால உன்னோட பவர்லாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல" அப்படின்ற மாரி பேசிட்டே இருக்கும்போது உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்ப எப்படியாவது கால வச்சு எட்டி அந்த ஹீட்டர ஆன் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இவ பேசிட்டே இருக்கும்போதே பாத்தீங்கன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கையில ஒரு சிசர் வச்சிருப்பா. எடுத்து குத்திருவா. இவங்களும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உள்ள ஹாப்பும் பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டர ஆன் பண்ணிட்டு அவரும் ரிலீஸ் ஆயிடுவாரு. டாக்டர் கே அவங்களோட துப்பாக்கி யூஸ் பண்றதுக்குள்ளே ஹாப் ஓடி வந்து அவங்கள காப்பாத்திருவாரு. அடிக்க போவாரு. "நீ எதுவுமே என்ன பண்ண முடியாது. இங்க அவ்ளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க" அப்படின்ற மாரி டாக்டர் கே சொல்வாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல இந்த ஐடி கார்ட எடுத்துட்டு சரியான ஒரு அடி. அப்படியே சீன வந்து முரே கிட்ட காமிக்கிறாங்க. அவரு டனலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பசங்கலாம் வருவாங்க கூட்டிட்டு போலான்னு. ராபினும் ரீச் ஆயிடுவா. 2 குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வருவா இல்லையா? அவ வந்துருவா. இன்னும் மேக்ஸில பாத்தீங்கன்னா கடைசியா உள்ள ஒரு பொண்ணு எட்டி பாத்துட்டு இருப்பா. "கீழ இறங்கி வான்னு" மிஸ்ஸஸ் பயஸும் கத்திட்டு இருப்பாங்க. அவளுக்கு போலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கா. "நீ இங்கேயே இருந்தனா உன்ன மான்ஸ்டர்லாம் வந்து தூக்கிட்டு போயிடும்" அப்படின்ற மாரி இவங்களும் பயமுறுத்துறாங்க. அப்புறம் இந்த டோர் சண்டையில அந்த பக்கம் ஒருத்தர் தானே இருப்பாரு. இன்னும் 2 ஆர்மி ஆபீசர் சேர்ந்துருவாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து டோர் ஓபன் பண்ணும்போது நம்ம பசங்களால தாக்கு பிடிக்க முடியாது. கீழ எல்லாருமே விழுந்துருவாங்க. இந்த பொண்ணு மெல்ல கீழ இறங்கிட்டு இருப்பா. அப்படி இறங்கும்போது இந்த ஆபீசர்ஸ்லாம் எட்டி பார்த்துட்டு, "எங்க மேடம் போறீங்க?" அப்படின்ற மாரி கேக்குறாங்க. இங்க ஹாப் பாத்தீங்கன்னா எல் கிட்ட இருந்து இங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடு. இந்த காம்பஸ வச்சுட்டு நான்சி கிட்ட போயிடு. வடகிழக்கு திசையில அவ இருக்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நாம இங்க வந்ததே ஹென்ரிக்காக தான். இவங்கள பொறுத்தவரைக்கும் இன்னும் ஹென்றி உள்ள இருக்கான். அவன எப்படியாவது புடிக்கணும்." அப்படிதான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லாம் அனுப்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. "இங்க இருந்தா நீ வீக் ஆயிடுவ. வெளியில போனாலே நீ ஸ்ட்ராங் ஆயிடலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவர் ட்ரெஸ்ஸுக்குள்ள நிறைய பாம் கட்டி இருக்கிறத பாத்துருவா. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. இது ஒரு ஃபெயில் சேஃப் தான்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. ஆனா ஹாப்க்கு உள்ள இருக்க ஹென்ரிய விட முடியாது. "நான் பாத்துக்கிறேன். நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அது மட்டும் இல்ல உன்னை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு. ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டோரை சாத்திட்டு இவர் மட்டும் தனியா உள்ள போறாரு. இவர் அந்த டோர் கிட்டே நின்னுட்டு எல்லாம் அழுதுட்டு இருக்கா. அப்புறம் பழைய நினைவுகள், அதாவது அவளோட பொண்ணு வைஃப் எல்லாரையும் நினைச்சுக்கிட்டே போயிட்டு அந்த டோர்ல வந்து அந்த ஆக்சஸ் கார்ட போடுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ராபினும் முரேவும் பாத்தீங்கன்னா அந்த 3 பசங்கள கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த வண்டிக்குள்ள சேஃபா ஏத்திருவாங்க. அப்ப வந்து இந்த பக்கத்துல இருந்து எரிக்கா வந்து கனெக்ட் பண்ணுவா. "உங்களுக்கு தெரியுமா இங்க நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு" அப்படின்ற மாதிரி. அப்படி என்ன ஆச்சுன்னு ராபின் கேட்கவுமே நமக்கு இப்ப இந்த சீனை காமிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பயஸ், வில், மைக் எல்லாருமே இப்ப மாட்டிட்டாங்க. இந்த ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. இவங்க வந்து இங்க இருந்து குழந்தைங்களை கடத்திட்டு இருக்காங்க. குழந்தைங்க எங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மிஸ்ஸஸ் பயஸும், "குழந்தைங்களுக்கு இங்கதான் சேஃப் இல்ல. இவங்களெல்லாம் காப்பாத்தணும்" அப்படின்ற
அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆபீசரும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க எங்களோட கண்காணிப்புல இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே டைரக்ட் டென்ஷன் ஆகி பேசுறான். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களால எங்களை காப்பாத்த முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இந்த கண்ணெல்லாம் வச்சு எங்களை காப்பாத்திடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் தலையிலே போட்டு அடிக்கிறாங்க. இப்படி இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே வில்லுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐஃபை மைண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது அந்த மான்ஸ்டர் இப்ப கிட்ட வந்துட்டு இருக்கு. அது கண் வழியே அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்னோட அம்மாவும் என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அம்மா அதுங்கெல்லாம் இங்க வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே எல்லா லைட்டும் அணைஞ்சு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. போச்சு, இப்ப எல்லாமே இங்க வரப்போகுது. அப்ப வந்து அந்த ஆபீசர் சொல்றாரு, எது வந்தாலும் ஷூட் பண்ணி தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களும் ரெடியா இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா அதுங்க கேட் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க. அப்புறம் ஒரு டெமோ கார்கன் பாத்தீங்கன்னா வேகமா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு குதிக்கும் போது உள்ள இருக்க எல்லாருமே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு புல்லட்டா ஒண்ணும் பண்ணல. அது நேரா வரும்போதே ஒருத்தரை கொன்றுச்சு. உள்ள இருக்க பசங்களும் ஒரு பக்கம் அலறிட்டு இருக்காங்க. அவங்களா உள்ள பெட்டுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இன்னும் இந்த டோர் வழியா பாத்தீங்கன்னா அடுத்த டெமோ கார்கன் வெளியே வந்துருச்சு. அடுத்தடுத்து ஒரு டெமோ கார்கனும் ஒரு டோர் ஓபன் பண்ணி வர்றத பாத்தீங்கன்னா நம்ம வில் பாத்தீங்கன்னா அதோட கண்ணுல இருந்தே பாத்துட்டு இருக்கான். இங்க நடக்கிறது எல்லாமே எரிக்கா பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ராபின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா எங்கேயும் பாத்தீங்கன்னா லைட்லாம் எரிஞ்சு எரிஞ்சு அணைய ஆரம்பிக்குது. அப்படியே அவங்க முன்னாடியே கீழ இருந்து ஒரு டோர் ஓபன் ஆரம்பிக்க முறை பாத்தீங்கன்னா டக்குனு இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஓடிடுறாரு. இங்க மட்டும் இல்ல, லூகாஸ் பாத்தீங்கன்னா இன்னும் டனல்ல 2 குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதாவது முன்னாடி ஒரு டெமோ கார்கன் வரப்போது, பின்னாடியும் ஒரு டெமோ கார்கன் வரப்போகுது. சோ லூகாஸ் பாத்தீங்கன்னா வேற ஒரு டனல் வழியா அந்த 2 பசங்களை கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். இந்த பக்கமும் முறையும் ராபினும் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருந்து வெளியே டெமோ கார்கன் வெளியில வந்துருச்சு. ஒரு 3 டெமோ கார்கன் பாத்தீங்கன்னா அந்த வண்டியை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. இங்க அப்படியே மேக்ஸிய காமிக்கிறாங்க. ஒரு ஆபீசரையும் ஒரு சோல்ஜரையும் பாத்தீங்கன்னா இந்த டெமோ கார்கன்ஸ் வேட்டையாடி தள்ளிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுலயுமே மைக் பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்க பசங்களையும் வில்லையும் அவங்க அம்மாவையும் எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பாக்குறான். இவ்ளோ ரணகலத்திலயும் அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு போய் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அது பின்னாடி லைனா நின்னுப்பாங்க. அப்புறம் மைக் எப்படியாவது இங்க இருந்து ஒளிஞ்சாவது நம்ம போய் அந்த டனல் கிட்ட போயிடலாம், அங்கிருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு டெமோ கார்கன் நடுவுல வந்து நின்றும். இவங்களுக்கு பயத்துல என்ன பண்றதே தெரியாது. பத்தாவதுக்கு பின்னாடி ஒரு டெமோ கார்கன் வந்துரும். அப்போ கரெக்டா ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவர் மேல நெருப்படிக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அது பத்தி எரிய ஆரம்பிச்சிரும். இந்த பெயினை தான் நம்மளால நம்ம வில்லுக்குமே வந்துருமே, வில் கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கோம். அந்த எரிச்சல் அவனுக்குமே ஃபீல் ஆகுது. இந்த எல்லா டெமோ கார்கனுமே ஐஃபை மைண்ட் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால எல்லாமே ஒரு பக்கமும் துடிச்சு, அதாவது வண்டி பின்னாடி ஓடிட்டு இருந்த டெமோ கார்கன்ஸுமே கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே லூகாஸ் பின்னாடி போயிட்டு இருந்ததுங்களும் கீழே விழுந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் பயஸ் அவங்க பையன் வில்ல வந்து துடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, ஒரு வண்டி பின்னாடி இழுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி எல்லாம் தான் காமிக்கிறாங்க. இன்னும் அவன் அந்த டோர் முன்னாடி தானே விழுந்திருப்பான். அந்த டோர் ஓபன் ஆகுற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. டக்குனு இந்த பக்கம் வந்து ஒரு பயத்தோடயே பாப்பா. அப்புறம் டோர் ஓபன் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம ஹோப் தான். அவருக்கு எதுவுமே ஆகல. சோ அப்புறம் மெல்லமா எந்திரிச்சு உள்ள போயிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த கேட்டை தான் காமிக்கிறாங்க. இந்த கேட் வழியா யாரோ வந்துட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்ல. அப்புறம் 11 பாத்தீங்கன்னா அந்த கதவுக்குள்ள இவ்வளவு நாள் வெக்னா தானே அடைச்சு வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப உள்ள போய் பார்க்கும்போது செம ட்விஸ்ட். உள்ள அடைச்சு வச்சிருக்கிறது இவளோட சிஸ்டர் 008. இந்த பக்கம் மேக்ஸி கேட்ல யார் வரான்னு பாருங்க, வெக்னா தான். வெக்னாவும் நான் தான், ஹென்ரியும் நான் தான், வாட்ஸெட்டும் நான் தான்ற மாதிரி செம்ம கெத்தா வெக்னா வந்துட்டு இருக்கான். எல்லாரும் சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு புல்லட் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. பார்க்கவே செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான். ஒரு சோல்ஜரையும் ஒரு பவர் யூஸ் பண்ணி கொண்டுட்டு இருக்கான். அந்த ஒருத்தர் நெருப்படிக்கிறவர் இருப்பார் இல்லையா, திருப்பி அவர் நெருப்படிக்க ஸ்டார்ட் பண்றவரு. அப்படியே அந்த நெருப்ப அவர் மேலே ரிவர்ஸ்ல திருப்பி விட்டு அந்த இடத்துல ஒரு பாம்பு பிளாஸ்டே பண்ணி விட்டுருவான். அதுல மைக்கும் மத்தவங்களும் பாத்தீங்கன்னா தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. இருக்கிற சோல்ஜர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இன்னொரு பாம்பு பிளாஸ்ட பண்ணி விட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி எழுப்பிட்டு இருக்கான். இப்ப வண்டி பின்னாடி விழுந்ததெல்லாம் திருப்பி ஓடி வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. முறையும் செம்ம ஃபாஸ்டா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாச்சிட்டே இருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒண்ணு விழுந்துருச்சு, இன்னொன்னு பக்கம் இன்னொன்னு விழுந்துருச்சு. ஆனா இன்னும் ஒண்ணு மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. எப்படியாவது இந்த வண்டியில ஓட்டைய போட்டு அந்த பசங்களை தூக்கலான்னு பாத்துட்டு இருக்கும்போது அவர் வளைக்கலான்னு பாப்பாரு. பட் ஆனா மொத்தமாவே வண்டி சாஞ்சிடும். இன்னொரு பக்கம் லூகாஸும் பாத்தீங்கன்னா வேகமா ஓடிட்டு இருப்பான். பட் ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இதுங்க நல்லா வளைச்சு பிடிச்சிருங்க. முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நின்னுட்டு இருக்கும்போது இவனுக்கு பயத்துல என்ன பண்றதே தெரியாது. ஒரு சின்ன கம்பியை கையில வச்சுட்டு நடுங்கிட்டு நின்னுட்டு இருப்பான். இல்ல மேக்ஸில பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே வெக்னா கொன்னு தள்ளிட்டாங்க. யாருமே இப்ப உயிரோட இல்ல. இப்ப அந்த வண்டியை தான் பாத்துட்டு இருக்கான். அந்த வண்டி பின்னாடிதான் மிஸ்ஸஸ் பயஸும் வில்லும் இருக்காங்க. அந்த வண்டி அவன் பவர் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுறாங்க. சோ இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. இருந்தாலும் மிஸ்ஸஸ் பயஸ்க்கு தைரியம் ஜாஸ்தி ஆச்சே. நீ என்னை தாண்டி என் பையனை எதுவுமே பண்ண முடியாதுன்னு எதிர்த்து நிப்பாங்க. பட் ஆனா அவன் ஈஸியா அவங்கள தூக்கி போட்டுருவான். அப்புறம் அவனோட பவரை அப்படியே யூஸ் பண்ணி அவனை கிட்ட இழுத்து, உன்னால எல்லாமே பார்க்க முடியுதா வில்லியம்? இந்த குழந்தைங்களை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு தெரியுமா? இவங்கெல்லாம் ரொம்ப பலகீனமாங்க. அவங்களால உடலாலையும் சரி மனசாலையும் சரி அவங்களுக்கு பலமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை புடிச்சிருச்சுங்க. எல்லா குழந்தைங்களும் இழுத்துட்டு போயிட்டு இருக்குங்க. அந்த ட்ரக்கு கிட்டயும்
சரி, லூகாஸ் இருந்த டனல்லயுமே சரி, எல்லா டோரும் ஓப்பன் ஆயி எல்லா குழந்தைங்களுமே போயிட்டாங்க. "உனக்கு தெரியுமா? எல்லா குழந்தைங்களையும் நம்ம ஈஸியா கட்டுப்படுத்தலாம்." அப்படின்ற மாரிலாம் வெக்னா இவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுல ஆளே யாரு தெரியுமா? நீ தான் அப்படின்ற மாரி வில்ல பார்த்து சொல்றான். இந்த மாரி பேசி அவன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பலகீனமானவன பார்க்கவே முடியாது. உன்னால தான் எனக்கு என்னலாம் பண்ண முடியும்னே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே நான் அடையவும் செஞ்சேன். சிலரோட சிந்தனைலாம் எல்லாத்தையுமே மாத்திடும். பட் ஆனா அது இந்த உலகத்துக்கானது இல்ல. அது என்னோட உலகத்துக்கு சொந்தமானது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவன கீழ விட்டுட்டு போயிடுறான். அப்படியே வில்லு ஃபர்ஸ்ட் மாட்னான் இல்லையா? அப்பத்துலருந்து இதுவரைக்கும் அவன் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டான் அப்படின்றத சீன்ஸ் எல்லாமே நமக்கு காமிக்கிறாங்க. வெக்னா எந்த அளவுக்கு வில்ல வீக்குன்னு நினைக்கிறானோ, அவன அந்த இடத்துலயே உயிரோட விட்டுட்டு போற அளவுக்கு இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அங்கேயே விட்டுட்டு அவன் அந்த டோர் வழியா நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே அவனுக்கு ஹை-ஃபை மைண்டுமே கனெக்ட் ஆயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா ராபின் முன்னாடியும் சரி, மைக் முன்னாடியும் சரி, லூகாஸ் முன்னாடியும் சரி, இப்ப எல்லாரையுமே அட்டாக் பண்றதுக்கு ஒரு டெமோகார்கள் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. கரெக்ட்டா மைக்க ஏறி அடிக்கலாம்னு எகிறும்போது பாத்தீங்கன்னா வில்ல காமிக்கிறாங்க. வில்லு ராபின் பேசியிருப்பா இல்லையா? எனக்கான பதில நான் தேடிட்டே இருந்தேன். அது எனக்குள்ளேயே தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். அவனோட பாஸ்ட், அவனோட சின்ன வயசுல அவன் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். சின்ன வயசுல அவங்க அம்மா கூடவும், ஜொனாத்தன் கூடவும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் எப்படிலாம் ஜாலியா இருந்தான். எந்த பயமும் இல்லாம அவன் எப்படிலாம் வாழ்த்தான் அப்படின்றத யோசிச்சு பாக்குறான். இங்க மைக் முன்னாடி இந்த டெமோகாரங்கன் பாருங்க, இன்னும் ஏர்லயே தான் இருக்கு. அடிக்க துடிச்சுட்டே இருக்கே தவிர அதால அடிக்கவே முடியல. மைக்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? இந்நேரம் நம்ம செத்துருப்போம்னு பார்த்தா அப்படின்ற மாரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வில் தான் அவனோட ஒரு கையோட பவர யூஸ் பண்ணி அத அட்டாக் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லூகாஸ் முன்னாடியும் அட்டாக் பண்ண விடாம இன்னொரு கை எடுத்து அவனோட பவர யூஸ் பண்றான். ராபின்க்கு பாத்தீங்கன்னா தலைய இப்படி நிமிர்த்துறான். அந்த பவர யூஸ் பண்ணி அங்க தடுத்து நிறுத்துறான். அப்படியே அந்த டெமோகார்கன்ஸ் எல்லாம் மேல நோக்கி வர வச்சு கொஞ்ச நேரத்துல அது கை கால்லாம் உடைஞ்சு அங்கேயே செத்து போற மாதிரி அவன் பவர யூஸ் பண்ணிட்டான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லயே மோஸ்ட் வீக்கஸ்ட் ஒரு பையனா காமிக்க ஆரம்பிச்சு இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லா, அதாவது வெக்னாக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் பவர்ஃபுல்லா ஒரு மேனா வந்து நம்ம வெளில காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீன்ஸ் கூட பாத்தீங்கன்னா வில்லுக்கு இருக்காது. ஆனா இந்த சீசன்ல வேற லெவலா அவனை காமிச்சிட்டாங்க. அப்படியே இந்த இடத்துல எபிசோடையுமே முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோடு எப்ப வரும் தெரியல. நெக்ஸ்ட் மந்த்லயே வந்துரும். நாங்க ரிலீஸ் ஆனதுமே டக்கு டக்குன்னு எபிசோட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். வெக்னா எதுக்காக இந்த குழந்தைங்களை கடத்துறான்? அவன் வரைஞ்ச டிராயிங், அதாவது வில்லு ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பான் இல்லையா? அந்த டிராயிங்க்கும் அந்த குழந்தைங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை வெக்னா அவன் கையிலேயே ஒரு காம்பஸ் மாதிரி வச்சிருப்பான். ஒரு கடிகாரத்தை அடிக்கடி காமிப்பாங்க அவங்க வீட்டுல இருக்கா மாதிரி. ஒருவேளை அந்த கடிகாரம் மாதிரி ஏதாவது செய்ய போறானா? அந்த செவரும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். சோ அந்த கடிகாரம், அந்த சுவர், இந்த குழந்தைங்க இதெல்லாம் என்ன வச்சு என்ன காமிக்க போறாங்கன்னே தெரியல. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் பார்த்தாதான் என்ன நடக்கும்னு தெரியும். அந்த எபிசோட்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க கொடுக்குற அந்த ஹை பட்டன், லைக் பட்டன், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்டா இருக்கும். மறக்காம இதெல்லாம் தருவீங்கன்னு நம்பிட்டு இருக்கேன். தேங்க்யூ. பை பாய்.